ஹலோ அஸ்பிரண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோட 5th கிளாஸ்க்குள்ளே வந்துட்டோம். இந்த 5th கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் தேசிய எழுச்சி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் எப்படி உருவானுச்சு, எப்படி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்கோம், இந்த இந்தியன் தேசிய எழுச்சி உருவாகிறதுக்கான காரணம் எல்லாமே பார்த்துட்டோம். இந்திய தேசிய எழுச்சி எதுக்காக உருவாடுது, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னு ஒன்று உருவாதுன்னா அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தானே உருவாயிருக்கும். அது எதுக்காக, பிரிட்டிஷோட வெளில துரத்துறதுக்காக. ஸோ அந்த பிரிட்டிஷை வெளில துரத்துனா அவங்க எப்படி வந்தாங்கன்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4 கிளாஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். எப்படி வந்தாங்க, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் என்ன, எங்கேருந்து உள்ளே வந்தாங்க, அவங்க எந்த காரணத்தினால வந்தாங்க, எப்படி வந்து அவங்க மற்ற யூரோப்பியன் பவர்த்தை தாண்டி எப்படி வந்து போர்ச்சுகீஸ் எல்லாம் தாண்டி எப்படி இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய பவர் ஆனாங்க, சுப்ரீம் பவர் ஆனாங்க, இந்தியாவை என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ், என்னென்ன வார்ஸு எல்லாமே பண்ணி எப்படி வந்து இந்தியாவை பிடிச்சாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறீங்கன்னா, பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி எல்லாமே பார்த்தோம். ஒரு கவர்னர் ஜெனரல் படியா ஒரு கவர்னர் ஜெனரல் கீழே என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது டீலாக பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறீங்கன்னா, ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் அதெல்லாமே பார்த்தோம். இப்போ பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இந்தியன்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் அவேக்கனிங், அந்த கல்ச்சரல் அவேக்கனிங்லாம் கிடச்சதுக்கப்புறம் இந்தியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸை பார்த்தோம். ஃபைனலாக லாஸ்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரிட்டிஷ்க்கு எதிராக நடந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராக என்னென்ன நடந்துச்சு, இந்தியன்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் போராடினாங்க, அதில் என்னென்ன டைப்ஸ் இருந்துச்சு, இயர்லியாக என்னென்ன ரிவோல்ட்லாம் நடந்துச்சு, பெரிய லெவலில் எது நடந்துச்சு, இது கிரேட் ரிவோல்ட், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இந்தியன் நேஷனலிசம் எப்படி ஒரு ரைஸ் ஆச்சு, எப்படி ஒரு பர்த், அது எப்படி உருவானுச்சு, ஸோ அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் காரணமாக இருந்துச்சு, அது எப்படி வந்து ஒரு எவால்வ் ஆச்சு, அதுக்கப்புறம் அது எப்படி போச்சு, அந்த நேஷனலிசம்னு ஒன்று உருவானதுக்கப்புறம் அது எந்தெந்த ஃபேஸ் மூலயமா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போணுச்சு, அப்புறம் எப்படி காந்தி உள்ள வந்தார், இதெல்லாம் தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் கிளாஸ் நம்ம முடிச்சது 1857 கிரேட் ரிவோல்ட்னு முடித்தோம், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் முடித்தோம். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, குயின் ப்ரொக்ளமேஷன் போட்டு இந்தியாவை டைரக்ட் கண்ட்ரோலில் பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷ் குயின் வந்து எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. இதோட நம்ம லாஸ்ட் கிளாஸை முடிச்சிட்டோம். ஸோ இதோ அதோட கண்டினியூஷன் நம்ம என்ன பண்ணுறோம், குயின் ப்ரொக்ளமேஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கேனிங்கை தான் ஃபர்ஸ்ட் வைஸ்ராயை இந்தியாவில் அப்பாயின் பண்ணுறாங்க இல்லையா. 1885 காங்கிரஸ் ஒரு வாரம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து நம்ம கவர்னர் ஜெனரல் வழியாகவே படிச்சுட்டு காங்கிரஸ் உருவானதுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம், காங்கிரஸ் அதோட அப்படியே கண்டினியூஷனாக நம்ம கிளாஸஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்மளோட கிளாஸஸ் போகும். ஸோ இதுக்கு முன்னாடியுமே நம்ம பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கேனிங்க்கு முன்னாடி இருந்து டல்ஹௌசி வரைக்கும் நம்மளோட கிளாஸஸில் அவர் கீழே என்னென்ன நடந்துச்சு, அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா வேறு எந்த புக்லையுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் வாரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர்னர் ஜெனரல் யார் வந்து ஒரு ரூல் வந்தப்போ யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க, இல்லை வந்து இந்தியாவில் இந்த ஒரு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நடந்தபோது யார் கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்க, இல்லை வந்து உங்களுக்கு பெங்கால் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்தபோது யார் கவர்னர் ஜெனரல். ஸோ இந்த மாதிரி கவர்னர் ஜெனரல் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்குது. ஆனால் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கவர்னர் ஜெனரல் வரியாக எந்த ஒரு புக்ஸ்லையுமே நமக்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறீங்கன்னா, இந்த கம்பைல் பண்ணி எல்லா கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் எல்லாம் கவர் பண்ணணும், ஆல்மோஸ்ட் அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கவர் பண்ணிடணும், இது பண்ணிட்டுருக்காக தான் இந்த அப்ரோச்சில் நம்ம ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கோம். அதுவும் எஸ்பெஷலாக நம்ம இந்த அப்ரோச்சில் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயுமே ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்லையுமே இப்போ அதே மாதிரி அந்த கண்டினியூஷனாக கேனிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கேனிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இந்தியாவோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் இல்லையா, லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் இவர் தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவும் இவர் தான். இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் கேனிங் தான். அதுக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குயின் ப்ரொக்ளமேஷன் படி தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த கேனிங் டைமில் நடந்த இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா, கேனிங் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே இந்தியன்ஸ் கிட்டே நம்ம ஹார்டாக போகக்கூடாது, ஓரளவுக்கு ஒரு பேசிஃபிஸ்ட் அப்ரோச் தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு டைம் பீரியடில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. ஸோ வருமான வரி சட்டம். ஸோ இந்த வருமான வரி சட்டம் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நான் இந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ண அந்த எக்கனாமிக் சர்வேலாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அதனால இது இந்த வருஷம் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2025 நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பில்லில் நம்மளுடைய பட்ஜெட் பில்லில் புதுசாக இன்கம் டேக்ஸ் ஆக்டை புதுசாகவே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்போ வந்து புதுசாகவே என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ஒரு சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட்டை போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் வருஷம் 7 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சவங்க எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் கட்ட வேணாம்னு சொன்னவங்க
இந்த வருஷம் 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமாகவே கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா, அந்த சட்டத்தில் சின்ன சின்ன திருத்தத்தை போட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்டை கம்ப்ளீட்டாக ரிப்பீல் பண்ணிட்டு புதுசாக வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்டை வந்து இந்த பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இந்த பில்லாக வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வளவலான்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் டேக்ஸ் அஃபிஷியல்ஸும் படிக்க போகிறாங்க, நாம் காமன் பப்ளிக் யாரெல்லாம் டேக்ஸ் கட்ட போகிறோமோ அவங்களும் அதை பெருசாக படித்து புரியுறதுலாம். அதுக்கே நம்ம தனியாக என்ன பண்ணுவோம், ஒரு நாள் 2 நாள் உட்காந்து இது பண்ணோம். அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றத என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு பட்ஜெட்டில் புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு இன்கம் டேக்ஸும் இல்லை. ப்ளஸ் அதர் டேக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் என்ன, ஸோ இப்படிலாம் டேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்னா என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக வந்து இதில் கொடுத்துருக்கதா வந்து கவர்மெண்ட் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எப்போ உருவானுச்சு அப்படின்றது நமக்கு தெரியணும், யார் கவர்னர் ஜெனரல்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் மூலயமா ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேட் கேனிங் நான் வச்சுக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் தான் என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா, ஹைகோர்ட்ஸ் ஆக்ட்டுமே கொண்டு வராங்க. 1861 ஹைகோர்ட்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. இந்தியாவில் ஒரு 4 ஹைகோர்ட்ஸுமே இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் ஐபிசி இல்லையா, இந்தியன் பீனல் கோட். மெக்காலே வந்து ஒரு லா கமிஷன் மெம்பராக போட்டு மெக்காலே எழுதின இந்த பீனல் கோட் என்ன பண்ணுறாங்க, இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் 1861 அகைன் லார்ட் கேனிங் டைமில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஐபிசி ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம் இல்லையா, 2024 ஐபிசி இந்தியன் பீனல் கோட் எல்லாமே மாற்றிட்டு ரிப்பீல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பாரத் நியாய சம்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிசி சிஆர்பிசி இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு பாரத் நியாய சம்ஹிதா அப்படி பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க இல்லையா. அப்போது இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக். அகைன் எந்த வருஷம் தெரியும், யார் வந்து கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் அப்படின்றதும் தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட். ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ன்றது நம்மளுடைய நீங்கள் இந்தியன் பாலிட்டி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்பீங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட் வந்து எப்படி நம்ம வந்து சார்ட்டர் ஆக்ட் 1833 1853 போட்டாங்களோ அதுமாதிரி இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் போட்டு அதில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் இந்தியாவுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இதுவுமே கேனிங் தலைமையில் தான் நடந்தது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் தான் என்ன ஆகுது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முக்கால்வாசி தொல்லியல் ஆராய்ச்சியெல்லாம் யார் பண்ணுறா, இந்த ஏஎஸ்ஐ தான் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இந்த ஏஎஸ்ஐயுமே கேனிங் டைமில் தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. 1861 அகைன் உருவாக்குறாங்க. 1861 தான் இந்த இயரும் ஏஎஸ்ஐயும். 1861 இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஐ டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இவரோட தலைமையில் தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் அப்படின்ற ஒரு தலைமையில் தான் என்ன பண்ணுறாங்க, ஏஎஸ்ஐயுமே உருவாக்குறாங்க. இது இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்போ கேனிங் டைமில் நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்கின் வராரு. எல்கினை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிற அளவுக்கு அவர் எதுவும் செய்யலை, அதனால் அவரை நம்ம அப்படியே விட்டுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் லாரன்ஸ். ஸோ அந்த ஜான் லாரன்ஸ் டைமில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டெலகிராஃப் யார் கொண்டு வந்தா, ஃபர்ஸ்ட் தந்தி கொண்டு வந்தது நம்ம தலோசின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்தியாவுக்குள்ளே என்ன பண்ணுறாரு, ஆக்ராக்கு எல்லாம் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொண்டு வராரு, இந்த மாதிரி ஆக்ராக்கும் டெல்லிக்கும் டெலகிராஃப் கொண்டு வராரு, இதெல்லாமே பண்ணவர். அப்போது அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு தந்தியை வந்து திறந்து வைக்கிறார். ஓகேவா, இந்தியா டு லண்டன், பெர்ஷியன் கல்ஃப் வழியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலகிராஃப் சர்வீசஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜான் லாரன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் டைமில் தான் ஆங்கிலோ பூட்டான் வாரம் நடக்குது. இந்த சின்சுலு ட்ரீட்டி அப்படின்ற ஒன்று மூலயமா அந்த வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பூட்டான் கூடயும் பிரச்சனையை வளர்த்துட்டாங்க பிரிட்டிஷர்ஸ், எல்லாரும் கூடயும் வளர்த்தவங்க கடைசியாக பூட்டான் கூடயும் வந்து இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இவர் டைமில் நடந்த 2 இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்புத்தனா புந்தேல்கண்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசில் வரக்கூடிய ரீஜன். ஸோ இந்த புந்தேல்கண்டில் இருந்தக்கூடிய ஒரு கிரேட் ஃபமைன், அந்த டைமில் ஒரு கிரேட் ஃபமைன் வந்துச்சு. அதை விசாரிக்கிறதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம்பல் கமிஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்மளுடைய சென்டர் மேப் யூபிஎஸ்சி சேனல்லையும் சரி, சென்டர் மேப் யூடியூப் சேனல்லையும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய இந்த லாஸ்ட் கிளாஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இம்பார்ட்டன்ட் கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் பற்றி பார்த்துருப்போம். அதுலேயுமே இந்த கேம்பல் கமிஷன்னா என்ன, அது வந்து அதில் சொல்லியிருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, இதெல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஜான் லாரன்ஸ் தலைமையில் தான் கேம்பல் கமிஷன் வந்துச்சு, அதுவும் ஃபமைன் கமிஷன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் ஜான் லாரன்ஸ்க்கு அப்புறம் வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேயோ. ஸோ மேயோனாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா மேயோ காலேஜ். ஓகேவா. ஸோ மேயோ காலேஜ்ன்றது நமக்கு ஞாபகம் வந்தே ஆகணும்.
மேயோனா மேயோ காலேஜ் நான் வச்சுக்கோங்க. ஸோ மேயோ காலேஜ் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ் எல்லாமே அவங்களோட பசங்களுக்கு வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மேயோ காலேஜ் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுலேயுமே பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க, கிளவரா அவங்களோட சூழ்ச்சியை உள்ளே கொண்டு வராங்க பாருங்க. ஏன்னா போன கிரேட் ரிவோல்ட்டில் நம்மளுடைய நிறைய ரூலர்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அப்போ அவங்களோட பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு அவனுங்கெல்லாம் நம்ம வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடு, அவனுங்கெல்லாம் நம்மள மாதிரி யோசிக்க வை அப்படின்னா அவன் என்ன பண்ண மாட்டான், திருப்பி இன்னொரு ரிவோல்ட்டுக்குள்ளே வரமாட்டான் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, சைலண்ட்டாக மேயோ காலேஜ்னு ஒன்று ஆரம்பித்து இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட் இந்தியன் பிரின்சஸ் எல்லாத்துக்கும் வெஸ்டர்ன் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அந்த மேயோ காலேஜ். அதே மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்சஸ் இந்த டைமில் தான் நடக்குது, 1871. ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சென்சஸுமே மேயோட தலைமையில் தான் நடக்குது. அது அவரோட ஆட்சி காலத்திலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேயோ தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேயே ஒரு கன்விக்ட் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இருந்த ஒரு கன்விக்ட் ஒருத்தர் இவர் வந்து கொண்டுறாரு. ஸோ அந்த மாதிரி ஜெயிலில் ஒரு விசிட் பண்ணும்போது இவர் வந்து கொண்டுறாரு. ஸோ இதான் மேயோ பற்றின இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட்டன். இந்த லிட்டன் அப்படின்னா, லிட்டன்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டான ஒரு கவர்னர் ஜெனரல் மாதிரி. ஸோ இந்தியாவுக்கு ப்ரோ இந்தியா, அகேன்ஸ்ட் இந்தியான்னு நம்ம கவர்னர் ஜெனரலை பிரிச்சிடலாம். ஸோ அதில் ப்ரோ இந்தியான்னு பார்த்துக்கிட்டோம்னா மெயினாக நமக்கு குட் ரிப்பன் இல்லையா, ரிப்பன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலௌசிலாமே நிறைய நல்ல பாலிசி கொண்டு வந்திருப்பார். ஆனால் நமக்கு அகேன்ஸ்டாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிட்டன், கர்சன், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவை பிரிக்கணும், உடைக்கணும், இங்கேருந்து இது பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே வருவாங்க. அப்படி வந்தது தான் இந்த லிட்டன். இந்த லிட்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் லிட்டன் ஏதாவது ஒரு நெகட்டிவான கொடுத்து லிட்டனான்னு கேட்டால் ஆமான்னு போட்டுருங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் லிட்டனோட பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். அப்போ லிட்டன் டைமில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்னாகுலர் ப்ரெசஸ் ஆக்ட் இதெல்லாமே கொண்டு வந்தது இவர் தான். ஸோ நேட்டிவ் ப்ரெசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் 1878. ஸோ இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லோக்கல் ப்ரெசஸ் நடத்துகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் நிறைய இது கொண்டு வராரு. இப்போ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ இதுவுமே ஒரு டைம்ல தான் வருது 1878 வெர்னாகுலர் ப்ரெசஸ் ஆக்ட். ஸோ ப்ரெஸ் ஃப்ரீடம்லாம் கிடையாது. நீங்கள் லைட்டாக ஒரு செடிஷியஸாக ஒரு விஷயம் எழுதுனாலே உங்கள் ப்ரெஸ்ஸை சீல் பண்ணிவிட்டு உங்களோட மிஷினரிலாம் தூக்கிட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒரு ரூல் இவங்க இப்போ டைமில் போட்டது. ஸோ அப்போ லிட்டன் டைமில் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் ஆக்ட். ஸோ ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878 இந்தியன்ஸுக்கு மட்டும் எந்த ஆர்ம்ஸும் வச்சுக்கூடாது. ஆர்ம்ஸ் ஆக்ட்னா எல்லாருக்கும் இல்லை, இந்தியன்ஸுக்கு மட்டும். யூரோப்பியன்ஸ் வச்சுக்கலாம், அதாவது யூரோப் எஸ்பெஷலாக இங்கிலீஷ் எல்லாருமே வச்சுக்கலாம், யூரோப்பியன் பவரில் இருக்கவங்க எல்லாருமே வச்சுக்கலாம். ஆனால் இந்தியன்ஸ் கையில் எந்த ஒரு ஆர்ம்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆர்ம்ஸ் ஆக்ட். அப்படி உங்கள் கையில் ஆர்ம்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணலாம், உங்களை ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெக்கோனியன் ஆக்ட் தான் இது. இந்த ஆர்ம்ஸ் ஆக்டுமே இவர் டைமில் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டெல்லி தர்பார்னு ஒன்று நடத்துறாரு. டெல்லி தர்பார்னு ஒன்று நடத்தி இவர் என்ன பண்ணுறாரு, கைசர் ஐ ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. யாருக்கு, இங்கிலாந்து ராணிக்கு. கைசர் ஐ ஹிந்துன்னா என்ன, எம்பரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு அர்த்தம். இந்தியாவோட ராணியே இவங்க தானா, இன்னமும் இந்தியா இவங்களுக்கே சொந்தன்ற மாதிரியும் இவங்க அதுக்கு ராணின்னு இவங்களே பட்டம் கொடுத்துருக்காங்க. டெல்லி தர்பார் நடத்தி இந்த கைசர் ஐ ஹிந்து லிண்டன் டைமில் தான் வந்து கொண்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, யூனிஃபார்ம் சால்ட் டேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஏன்னா இவந்தால் போடுற 30 வரி தான் என்ன ஆகுது, பின்னாடி காந்தி வந்து 1931 சால்ட் மார்ச், தந்தி மார்ச்சில் அதை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுறாரு இல்லையா. அப்போது காந்தி தந்தி மார்ச்சில் சால்ட்டில் பிரேக் பண்ணாருன்னா அது எப்போ ஆரம்பிச்சது, யார் போட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லிட்டன் தான். அதுவும் இந்தியா ஃபுல்லாக யூனிஃபார்ம் டேக்ஸஸ். அதுக்கு முன்னாடியே சால்ட் டேக்ஸஸ் இருந்துச்சு, ஆனால் இந்தியா ஃபுல்லாக பிரிட்டிஷ் இந்தியா ஃபுல்லாகவே ஒரே மாதிரி சால்ட் டேக்ஸஸ் அப்படின்னு கொண்டு வந்தது இந்த லிட்டன் தான். ஸோ இதெல்லாம் தான் இந்த லிட்டனுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்தியாவில் இதனால் செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படி லிட்டனோட அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான். ஸோ எல்லாமே என்ன ஆகுது, நான் சொன்ன மாதிரி எல்லாமே நமக்கு அகேன்ஸ்டாகவே இருக்கு இல்லையா. ப்ரெஸ் ஆக்டாக இருக்கட்டும், ஆர்ம்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், எவன் வீட்டு இடத்த எவனுக்கு பட்டா போகிறதுங்கிற மாதிரி இந்தியாவை வந்து அவங்களுக்கு எம்ப்ரஸ்னு ஒரு பதவியாக இருக்கட்டும், இந்தியா ஃபுல்லாக திங்கிற சாப்பாட்டில் போடக்கூடிய உப்பு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய உப்புலையும் டேக்ஸு எல்லாமே கொண்டு வந்தது இந்த லிட்டன். ஸோ லிட்டனுக்கு அடுத்து வந்த கவர்னர் ஜெனரல் யார், சாரி வைஸ்ராய். இதுக்கப்புறமே நம்ம கவர்னர் ஜெனரலில் வைஸ்ராய் தான் பார்க்குறோம், சொல்லணும் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கப்புறம் அந்த வைஸ்ராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குட் ரிப்பன். ஸோ ரிப்பன் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட நோட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குமே இந்த பிரபுன்னு இருக்காது. இந்த பிரபுவோ லாடோ யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவங்களாம் யார், அங்கேயே நீங்கள் வந்து கொள்ளடிச்சிட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போனவங்க இல்லையா. ஆனால் இந்தியன்ஸுக்காகவும் இந்தியாவை பற்றியும் கவலைப்பட்ட ஒரே ஒரு வைஸ்ராயில் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் ரிப்பன் தான். ஸோ அதனால தான் பீப்புள் இவரை குட் ரிப்பன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா ரிப்பன் த குட் அண்ட் விர்ச்சுவஸ். ஸோ இதெல்லாம் தான் இவர் கொடுத்த பட்டங்கள், இந்தியாவில் கொடுத்த ஒரு பட்டங்கள். ஸோ அதே மாதிரி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் செகண்ட் அந்த வேர்ல்டு வார்லாம் வந்து ஒரு இதாக இருந்தவங்க. ஸோ அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை
ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்ன சொல்கிறாங்கன்னா இவரை ரிப்பன் த சேவியர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ரிப்பன் த சேவியர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இவரை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ யாரை வந்து சேவியர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியணும், அது யார் சொன்னான்றதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் பெருசாக அவங்க புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போது ரிப்பனை வந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இவர் இந்த அளவுக்கு ஒரு குட் ரிப்பன்னு சொல்கிறோம், இவர் வந்து சேவியர் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் சொல்கிறோன்னா அப்படின்னா என்ன, இவர் இந்தியன்ஸ்க்காக ஏதோ ஒன்று சாதிச்சிருக்காரு, இல்லை இந்தியன்ஸ்க்காக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அது என்னென்ன பண்ணாரு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவர் கொண்டு வந்தது இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்ட்ஸ், அதாவது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வராரு 1881. ஓகேவா? ஸோ 1881 ஃபர்ஸ்ட் இவர் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கொண்டு வராரு. இதுபடி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுனா இந்த சைல்டு லேபரை அபாலிஷ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ சைல்டு லேபர் அபாலிஷ் பண்ணுறாரு. ஸோ சைல்டு லேபர்னா இன்னைக்கு இருக்க மாதிரி 18 வயசு அப்படிலாம் இல்லை, அன்னைக்கு தேதியில். ஸோ நம்ம பார்க்குறதெல்லாம் ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 100-130 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, 140 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா? ஸோ அப்போ இந்த சைல்டு லேபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கன்னா 9 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த சில்ட்ரனுமே எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸ்லையும் இது பண்ணக்கூடாது, ஒர்க் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பிறந்த குழந்தைய கூட அவனுங்க வேலை பார்க்க வச்சிருவாங்க பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு சுச்சுவேஷனில் 9 வயசுக்கு கீழே இருக்க எந்த குழந்தையுமே எந்த ஃபேக்ட்ரிஸ்லையுமே வேலை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு ரூலாகவே போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் தான் போடுறாரு. அதே மாதிரி ஒரு டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு 12 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு இருந்ததை 10 மணி நேரமாகவும் மாற்றுறாரு. ஸோ அப்போது 12 மணி நேரம் நம்ம வேலை பார்த்தே ஆகணுன்றதை 10 மணி நேரமாக ஆக்கிட்டாங்க. இப்போ தான் நம்ம கரண்ட்டாக என்ன பண்ணுறோம் 8 hours அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அப்போ 12லேருந்து 10 ரிப்பன் மாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வீக்லி ஒன்ஸ் ஒரு லீவ். இன்றைக்கி நம்ம என்ஜாய் பண்ணுற வீக்கெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது யார்? இப்போலாம் நமக்கு சண்டே வீக்கெண்ட் இல்லையா, அதெல்லாம் இப்போ மாறி சாட்டர்டே சண்டே வீக்கெண்டாக மாறிடுச்சு. நிறைய ஐடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேவே ஒரு வீக்கெண்டாக மாறிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வீக்கெண்ட் கல்ச்சரை கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இந்தியாவில் ரிப்பன் தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக சண்டேல ஃப்ரைடே ஹாலிடே விட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் ஒரு வேளை கேட்டாங்கன்னா அந்த வருஷம் ரியலி ஐஎன்எம் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன். ரிப்பன் வந்து எந்த நாளை வந்து இதாக விட்டாரு, ஆனால் அதுக்காக கேட்கவே மாட்டாங்கன்னு நம்ம நெக்லெக்ட் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் லீவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, அது ஃப்ரைடேவாக ஆக்குறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றதுக்காக ஒரு இது கொண்டு வர்றார். லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ், அதாவது உள்ளூர் கிராமங்களின் சுயராஜ்யம், இதை வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணுறாரு. அதனால தான் இவர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ்னு நம்ம ரிப்பனாக சொல்கிறோம். ஸோ ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ், ஏன்னா இவர் தான் என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் இந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ், இந்த பஞ்சாயத்து, இன்னைக்கு நம்ம பஞ்சாயத்து பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் அதுக்கான முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிப்பன் தான். ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுறாரு 3 tier ஆஃப் கவர்மெண்ட்ன்ற மாதிரி ஃபார்ம் பண்ணி அப்போவே அந்தந்த லோக்கல் பாடிக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கணும், லோக்கல் பாடின்னு ஒன்று உருவாக்கணும் அப்படின்ற முடிவெடுத்ததே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் தான். ஸோ அப்போ இந்த லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸாக 1882 இது பண்ணுறாரு. அதனால என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறீங்கன்னா இதுக்காக இந்த முனிசிபல் கார்பரேஷன்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அப்படி ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்பரேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். சென்னை முனிசிபல் கார்பரேஷன் தான் ஃபர்ஸ்ட் உருவான முனிசிபல் கார்பரேஷன் இந்தியாவிலேயே. ஸோ அப்போ மெட்ராஸ் கார்பரேஷன் இருந்துச்சு, மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன், இப்போ அது வந்து சென்னை கார்பரேஷன் அப்படி மாற்றிட்டாங்க. ஸோ அந்த பில்டிங் தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த முனிசிபல் கார்பரேஷன் எங்கே இருக்குது, சென்னை கார்பரேஷனோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங். அது இருக்கக்கூடிய பில்டிங் பேரே ரிப்பன் பில்டிங் தான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சென்ட்ரல் பக்கத்தில் நீங்கள் கூகுள் அடித்தா கூட உங்களுக்கு ரிப்பன் பில்டிங்னு ஒன்று வரும். ஒரு ஒயிட் கலரில் ஃபுல்லாக பில்லராக வந்து ஒரு பில்டிங் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன், சென்னை முனிசிபல் கார்பரேஷனோட சென்னை மெட்ரோ கார்பரேஷன் ஆக்சுவலாக அதோட பில்டிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பன் பில்டிங் தான். ஸோ இவர் தான் அது எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணார் அப்படின்றதுனால இவரோட நேமே நம்ம இதை வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு முனிசிபல் கார்பரேஷன் இந்தியாவிலேயே ஆரம்பிச்சது சென்னையில் தான், அதுவும் ரிப்பன் டைமில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்டர் கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்காக. ஸோ இந்த ஹண்டர் கமிஷன் வந்து எஜுகேஷனுக்காக ஒரு டைமில் தான் வந்தாங்க. ஸோ இந்த ஹண்டர் கமிஷன்னா என்ன, அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நம்மளோட லாஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு இந்த கமிஷன்ஸ் எல்லாமே அங்கே ஒரு செக்ரிகேட்டடாக ஃபுல்லாக ஒரு தனி டாப்பிக்காக படிச்சோம்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். பட் இவர் டைம் பேரில் தான் வந்தது அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹண்டர் கமிஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா
ஒருத்தர் நம்மளை அழிக்க வந்தானா ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி போன வாட்டி கொண்டு வந்த ரிட்டன் டைமில் கொண்டு வந்த இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டாக இருக்கட்டும், வடமொழியில் இது வந்து தப்பாக இதாயிருக்கு. ஸோ நேட்டிவ் இது வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டையும் அதே மாதிரி ஆர்ம்ஸ் ஆக்ட் ஆயுத சட்டத்தையும் ரெண்டுத்துமே என்ன பண்ணுறாரு, இவர் வந்து ரத்து பண்ணிட்டார். இல்லை அதெல்லாம் செல்லாது, அவன் ஏதோ பைத்தியக்கார மாதிரி சொல்லிட்டான், அதெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் தான் கொண்டு வராரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் பண்ண எல்லாமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல இதாக இல்லையா, இதில் ஒரு கெட்டது கூட நம்ம பார்க்க முடியாது. ஸோ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வராரு, எஜுகேஷன் கமிட்டி ஒன்று கொண்டு வராரு, அந்த முன்னாடி இந்த கவர்மெண்ட் பண்ண முன்னாடி இந்த வைஸ்ராய் பண்ண தப்பான அந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டையோ ஆர்ம்ஸ் ஆக்ட் இது எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கொண்டு வராரு, சைல்டு லேபர் அபாலிஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணார் இல்லையா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுனா இவரை ரிப்பன் த சேவியர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி ஒரு டைமில் நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி. ஓகேவா. ஸோ இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி. இந்த இல்பர்ட் அப்படின்றது யாருன்னா வைஸ்ராய் கவுன்சிலில், வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் மொத்தம் 4 மெம்பர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து நீங்கள் பாலிட்டி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கும், அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதில் 4ஆவதாக ஒரு லா மெம்பரையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு லா மெம்பராக இருந்ததா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இல்பர்ட் அப்படின்றவர். வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேவா. வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட லா மெம்பர் தான் இவர் இல்பர்ட். ஸோ அது என்ன இந்த கான்ட்ரவர்சி அப்படின்னா, இந்த இல்பர்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த இல்பர்ட் பில்லில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் இந்தியன் ஜட்ஜஸ் யூரோப்பியன்ஸை வந்து ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு யூரோப்பியன் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னா அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா யூரோப்பியன் ஜட்ஜு மட்டும் தான் அவங்கள வந்து விசாரிக்கணும் அப்படின்னு இந்த காலத்தில் இந்த இல்பர்ட் என்ன சொல்கிறாரு, இந்தியன் ஜட்ஜஸ்க்கும் அந்த பவர் கொடுப்போம். ஸோ அப்போ இந்தியன்ஸை மேம்படுத்தணும், எம்பவர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, வைஸ்ராய் கவுன்சில் இருக்கக்கூடிய லார்ட் ரிப்பனோட இதில் தான் நடக்குது இல்லையா. ஸோ லார்ட் ரிப்பன் டைமில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து யூரோப்பியன் தப்பு பண்ணால் அவங்கள விசாரிக்கட்டும் அப்படின்ற இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இல்பர்ட் வந்து ஒரு பில்லாக ப்ரொப்போஸ் பண்ணி அனுப்புறாரு. பட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லும் சரி, பிரிட்டிஷர்ஸ் இங்கே இருக்கவங்களும் சரி பயங்கரமாக வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக நிற்கிறாங்க. அது எப்படி ஒரு இந்தியன் வந்து நம்மளை வந்து ஒரு யூரோப்பியனை வந்து இது பண்ணலாம், ட்ரையல் பண்ணலாம், அதுக்கு ஒத்துக்கவே மாட்டான்னு. அதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவருக்கு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து க்ரௌன்லேருந்துலாம் பயங்கர ப்ரெஷர், இல்லை இதை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இதை தூக்கி போட்டு ஏன்டா இது ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட போஸ்டிங்கை வைஸ்ராய் போஸ்டிங்கை வந்து ரிசைன் பண்ணிட்டு ரிப்பன் வந்து கிளம்பிடுறாரு இங்கிலாந்துக்கு. ஸோ அப்போது இந்தியன்ஸை எம்பவர் பண்ணணும்னு நினச்சி அது முடியல அப்படின்னு அந்த பதவியை தூக்கி போட்டு ரிப்பன்றது கிளம்பிட்டார். ஸோ இதுதான் இந்த இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஈவெண்ட் இவரோட இதில் நடந்தது. ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால தான் இவர் என்ன சொல்கிறோம், இந்த குட் ரிப்பன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் இந்தியா விட்டு போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன்ஸ்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு சிலையுமே வச்சுருக்காங்க. ஸோ இது இந்தியன்ஸாக வச்சது. இதுக்கு முன்னாடி இருக்க சிலை இந்த தாமஸ் முன்ரோ இவங்களோட சிலைலாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் அவனுங்களா வச்சுப்பானுங்க. பட் ஆனால் அப்படி இல்லாமல் இந்தியன்ஸே சேர்ந்து வச்ச சிலை யாருக்காக வச்சாங்க அப்படின்னா இந்த குட் ரிப்பனுக்காக தான் வச்சாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃபரினை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயம் தான். ஒன்று தேர்ட் ஆங்கிலோ பர்மா வார், ஸோ மியான்மர், அதாவது தேர்ட் ஆங்கிலோ பர்மா வார். இன்னொன்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ டஃபரின் பண்ண ஒரு உருப்படியான விஷயம் என்னன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஃபார்ம் பண்ண விட்டது தான். ஐஎன்சியை ஃபார்ம் பண்ண விட்டது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டாங்க. அது பின்னால் என்ன ஆயிடுச்சு, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் என்டிட்டியாக உருவாயிடுச்சு இல்லையா. ஸோ அப்போது அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இந்தியன் நேஷனல் இதெல்லாமே நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நம்ம படிக்கும் போது என்ன ஆகுது அப்படிங்கிறதுனா இந்த நேஷனலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாகுது. ஏன்னா இது வரைக்கும் வேறு எந்த ஒரு ரிவோல்ட்டும் பேன் இண்டியன் லெவலில் இல்லை. ஃபுல்லாக என்ன பண்ணல, இண்டிபெண்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே பேசவே இல்லை. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தாங்களே தவிர இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒன்று உருவாகும் போது, அது மெயினாக ஸ்பெஷலாக இந்தியன் காங்கிரஸ் உருவாகும் போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும், ஒரு ஸ்வராஜ் வேணும், ஒரு கவர்னன்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாட் எல்லாமே காங்கிரஸ் வந்ததுக்கு தான் உருவாது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம இதை இந்திய தேசிய இயக்கம்னு படிக்கிறோம். ஸோ இது உருவாக்குறதுக்கான காரணம் என்ன, இந்திய தேசிய இயக்கம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக ஃபர்ஸ்ட் இந்த பொலிட்டிக்கல் யூனிட்டி. ஸோ பொலிட்டிக்கல் யூனிட்டி தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஓகேவா. ஸோ
ஸோ பொலிட்டிக்கல் யூனிட்டி அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஒரே ஒரு ரூலர் தான் இருக்காங்க இல்லையா, அதாவது பிரிட்டிஷர்ஸ். ஸோ பிரிட்டிஷர்ஸ் தான் இந்தியா ஃபுல்லாகவே ஆள்றாங்க. அப்போ காமனாக ஒரு எனிமின்ற ஒருத்தவங்க கிடச்சிட்டாங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல சின்ன 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 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக நிறையாவா பிரிஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போ ஹோல் இந்தியா யார் கண்ட்ரோலில் இருக்குது, பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ்ன்ற ஒரு பெரிய சக்தி இருக்குன்னா என்ன பண்ணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜனுமே சேர்ந்து உருவாக்கணும் இல்லையா, அப்போ பிரச்சனை பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ இது வரைக்கும் சின்ன சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்டாக இருந்தவங்க எல்லாமே பிரிட்டிஷ் எம்பையர் கீழே வந்ததுனால பீப்புள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பொலிட்டிக்கலாக அவங்க ஒரு யூனிட் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுமே, இந்தியன்ஸ் அப்படின்ற மைண்ட் செட்டுமே இங்கே என்ன உருவாக ஆரம்பிக்குது. அப்போது இந்த பொலிட்டிக்கல் யூனிட்டி, இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய ரீசனாக இது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் இந்தியன்ஸோட ஒரு இதாகுது நியூ மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நியூ மிடில் கிளாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே பீப்புள் எல்லாருமே எஜுகேஷன் நல்லா அவங்களுக்கு கிடைக்குது. எஜுகேட்டட் இந்தியன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஒன்று திரண்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நியூ அவங்களோட சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணி ஒரு நியூ மிடில் கிளாஸ் ஒன்று உருவாகுது இல்லையா. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த ஃப்ரீடம், இந்த வெஸ்டர்ன் தாட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீடம்காக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுவுமே ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷரோட எக்கனாமிக் பாலிசி, இதை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம் நம்ம கிளாஸ் ஃபுல்லாகவே. இந்த பிரிட்டிஷோட ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி, இந்த எக்கனாமிக் ட்ரெயின், இதெல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்கு ஃபாரினில் கிடைச்ச ஒரு கான்டாக்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இந்தியன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, லண்டனில் போய் நிறைய பேர் படிக்கிறாங்க, அதர் யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, வெஸ்டர்ன் தாட்ஸ் எல்லாம் கற்றுக்குறாங்க, அங்கே நடக்கக்கூடிய ரெவல்யூஷன் பற்றிலாம் இங்கே படிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. 1773 அமெரிக்கன் ரெவல்யூஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரெவல்யூஷன்லாம் படிக்கிறாங்க. பீப்புள் எப்படி வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறாங்க, இந்தியன்ஸோட கல்ச்சரல் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் எஜுகேட் ஆக ஆரம்பிச்சா அவேர்னஸ் உருவாகுது. ஸோ அதுவுமே ஒரு ரீசனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் சோஷியோ ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ். ஸோ இந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸுமே ஒரு பெரிய ரீசன். ஏன்னா சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்மளோட மதங்கள்லேயே அவ்வளோ நல்ல கருத்துக்கள் இருக்குது, நமக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ நல்லா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியா ஒரு மைண்ட் செட் வருது இல்லையா. ஸோ அப்போ அதுவுமே என்ன பண்ணுறது, இந்தியன்ஸுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பிரிட்டிஷர்ஸ் அவங்களுக்காக பண்ணது அது நமக்குமே உதவியாக ஆரம்பிச்சிட்டு, ஒன்று ட்ரெயின் அண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஸோ அப்போ ட்ரெயினாக இருக்கட்டும், போஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன ஆகுது, இந்தியன்ஸோட தாட்டை வந்து ஒருத்தவங்க பரிமாறுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சென்னையில் இருக்கவங்க ஈவன் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொட்டஸ்ட்டோ இல்லை அங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னாலும் தெரிஞ்சுக்க முடியாது. நியூஸ் பேப்பரில் தெரிஞ்சுக்கிட்டா கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, போய் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள அந்த ப்ரொட்டஸ்ட்டே அங்கே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இந்த ரயில்வேஸ்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்தியா ஃபுல்லாகவே ஒரு ஈஸியாக அக்சசிபிளான ஒரு ரீஜனாக இதாகுது. ஸோ இங்கேருந்து பாம்பேக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணுறாங்க பீப்புள். அதேமாதிரி அங்கே இருக்கவங்க இங்கே வராங்க, காந்தியால் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ ஹோல் இந்தியாவை டூர் பண்ணி முடிக்க முடியுது ஒரு வருஷத்துலேயே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அப்போது அந்த கம்யூனிகேஷன் அண்ட் ட்ராவல் இது ரெண்டுமே வந்து இதோட டெவலப்மெண்ட்டுமே இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அதேமாதிரி பார்த்துப்பாங்கன்னா அகைன் ப்ரெஸ்ஸஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் அதிக லெவலில் பீப்புளுக்கு மத்தியில் அவேர்னஸை கொண்டு வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் அண்ட் நியூஸ் பேப்பர். இது மூலியமாக தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை, பிரிட்டிஷர்ஸோட கொடுமைகள் ஒரு இடத்துல பண்ணுறாங்கன்னா அது அங்கேயே மறைஞ்சு போயிடாமல் ரீஜனலாக போகாமல் பேன் இண்டியாவில் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறது இந்த நியூஸ் பேப்பர் ரொம்ப பெரிய ஒரு இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் எப்படி அப்போ முன்னாடி வந்து டலோசி வந்து இது டாக்டர் ஆஃப் லாப்ஸ்லாம் பண்ணாரோ அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, லிட்டனோட பாலிசியுமே ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இதாக இருக்குது. லிட்டன் நான் சொன்ன மாதிரி வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டாக இருக்கட்டும், ஆர்ம்ஸ் ஆக்டாக இருக்கட்டும், ஸோ இந்தியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக லிட்டனோட அந்த பார்வைன்றது இருக்கு இல்லையா. ஸோ அதுவுமே வந்து என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வராது ஒரு காரணமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பழைய பெருமை, அதாவது இது வரைக்கும் இந்தியன்ஸ்லாம் அன்சிவிலைஸ்ட்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு என்ன ஆகுது, ஆர்கியாலஜிக்கல் சர்வேலாம் நமக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்துட்டு இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சம் பழசெல்லாம் நோண்டுறாங்க, டிக் பண்ணுறாங்க. அப்போது நமக்கு என்ன ஆகுது, ஒரு பொலிட்டிக்கல் அவேக்கனிங் நமக்கு வந்து ஒரு இது கிடைக்குது. ஓகே, நம்ம முன்னாடியே ஒரு பெரிய கலாச்சாரமாக தான் வளர்ந்துட்டு இருந்திருக்கோம், நம்மளோட இதெல்லாம் நல்லபடியாக தான் இருந்திருக்கு அப்படின்னு நம்மளோட முன்னோர்களை பற்றி நமக்கு தெரியுது. ஸோ அதுவுமே என்ன ஆகுது, இதெல்லாமே ஒரு இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் உருவாகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் இது வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் உருவாகிறதுக்கான காரணம். ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு பொலிட்டிக்கல் யூனிட்டி, ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ். ஆனால் காங்கிரஸ் தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அதுக்கு முன்னாடி நிறைய சின்ன சின்ன பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் இருந்த இம்பார்ட்டண்டான இது பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் டீட்டெயிலாக நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு படிக்கும்போது பார்ப்போம். அந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனாக இருக்கட்டும், இல்லை மெட்ராஸ் மகாஜன சபாவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய பொலிட்டிக்கல் அசோசியேஷன்ஸ்லாம் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். பட் இந்தியா லெவலில் எந்தெந்த ரீஜனில் இருந்துச்சு, அது யார் ஹெட்டுன்ற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். காங்கிரஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இது பார்த்துக்கிறது ஒரு பெட்டர்.
ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பெங்கால் எடுத்துக்கிறோம். நம்ம மூணு பிரசிடென்சியாக பிரிச்சுப்போம். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெங்கால். ஸோ பெங்கால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த பங்க பாஷா பரீட்சா சபா பிராகசிக சபா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராய் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க 1836 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து பெங்கால் ரீஜனில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெங்கால் பிரிட்டிஷ் இந்தியா சொசைட்டி அப்படின்னு சொல்லி 1843 அடுத்து ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்திய கூட்டமைப்பு அப்படின்னு 1851 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பெங்காலில் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நாரோஜி லண்டனில் ஆரம்பிக்கிறார். ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் பேரில் இந்தியா இருந்தாலும் அது எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க? தாதாபாய் நாரோஜி 1866 லண்டனில் ஆரம்பிக்கிறார். இவர் மோஸ்ட் ஆஃப் த டைம் தாதாபாய் நாரோஜியை பொறுத்த வரைக்கும் லண்டன்லேயே தான் இருப்பார். ஓகேவா, ஸோ அப்புறம் ஏன்னா கோர்ட்டு கேசஸ் அங்கே வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போய் இந்தியன்ஸ்க்கு குரல் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் அவர் வந்து லண்டன்லேயே இருப்பார். அதனால என்ன பண்ணுறாரு, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் லண்டனில் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் லீக், இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். இந்தியன் லீக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் எஸ்பெஷலாக இந்தியன் லீக் யார் ஆரம்பிச்சா அப்படின்ற கொஸ்டினா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் அடிக்கடி வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சிலே நிறைய 30 கேட்ட கொஸ்டின் எதுனா இந்தியன் லீக் பற்றி. ஸோ இதை யார் ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிசிர் குமார் கோஷ் அப்படின்றவர் தான் 1875 ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேந்திரநாத் பானர்ஜி ஆரம்பிக்கிறார். சுரேந்திரநாத் பானர்ஜி அண்ட் ஆனந்த் மோகன் போஸ். ஸோ இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1876 இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காங்கிரஸ்க்கு முன்னாடியே வருஷம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துது. காங்கிரஸ் எப்படி வருஷம் ஒரு மாநாடு நடத்துதோ அதுக்கு முன்னாடி வருஷம் டிசம்பரில் ஒரு மாநாடு நடந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா. சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த் மோகன் போஸும் இதுக்கு முன்னாடியே பேன் இண்டியா லெவலில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் உருவாத்துக்கு முன்னாடியே இந்த ஆக்டிவிட்டி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கல்கட்டா. ஸோ பெங்காலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாம்பே பிரசிடென்சியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது மெயினாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானாவோட இந்த பூர்வ சர்வஜனிக் சபா, இதுதான் வந்து பாம்பேல. அதுவும் யார் ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எம்ஜி ரானாடே பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா. நம்மளோட தேர்ட் கிளாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸில் புனே ரீஜனில் இவர் பண்ண நிறைய இந்த விடோரி மேரேஜாக இருக்கட்டும், விமன் எஜுகேஷனாக இருக்கட்டும், அதுமாதிரி கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் ஒழிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் எம்ஜி ரானாடே இருந்திருப்பாரு. ஸோ இவரை பற்றியுமே நம்ம பார்த்துருப்போம். அது இவர் எல்லாமே பிரார்த்தனா சமாஜ்குள்ளே வருவார். பிரார்த்தனா சமாஜோட ஒரு மெம்பராக வந்து இதாக இருப்பார். ஸோ அவர் ஆரம்பிச்சது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். ஸோ அந்த பகருதீன் தியாப்ஜி அப்படின்ற ஒரு ஆரம்பிச்சது 1885. காங்கிரஸ்க்கு முன்னாடியே ஒரு அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபெரோஷா மேத்தா, டிஎம் தேலங், பகருதீன் தியாப்ஜி. ஸோ இவங்க எல்லாருமே என்ன, இந்த 3 பேருமே பின்னாடி காங்கிரஸோட பிரசிடென்ட்டாக இருந்தவங்க. பகருதீன் தியாப்ஜியாக இருக்கட்டும், ஃபெரோஷா மேத்தாவாக இருக்கட்டும், தேலங்கா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே காங்கிரஸோட பிரசிடென்ட்டாக இருந்தவங்க. இவங்க எல்லாமே ஆரம்பிச்ச அசோசியேஷன்னா இந்த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் இதுக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மெட்ராஸில் ஆரம்பிச்சது. மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் சுதேசி இயக்கம், அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கஜலா லட்சுமி நரசன் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீரராகாச்சாரி, சுப்பிரமணிய ஐயர், ஆனந்த் சார்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மெட்ராஸ் மகாஜன சபான்னு 1884 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டீட்டெயிலாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக். அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து மெட்ராஸ் மகாஜன சபாவாக இருக்கட்டும், இதெல்லாமே டீட்டெயிலாக படிக்கணும். அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கவர் பண்ணும்போது இதில் டீட்டெயிலாக பார்த்துருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது காங்கிரஸ். ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆர்கனைசேஷன் உருவாயிருக்கு இல்லையா. ஸோ காங்கிரஸ்ன்றது ஒன்று எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸோட ஐடியாலஜி இதெல்லாம் எங்கே மூட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஓ ஹியூம் அப்படின்றவர் தான் இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த ஏஓ ஹியூம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் நடக்கக்கூடிய அந்த தியோசபிக்கல் சொசைட்டி மீட்டிங்க்கு வந்து 1884 வந்து அட்டன் பண்ணுறாரு. 1884 இந்த தியோசபிக்கல் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணும்போது தான் ஏஓ ஹியூம் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேன் இண்டியன் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஒன்று வேணும். அவங்கவுங்க எல்லாருமே அங்கே தான் இந்த ரீஜன் பிரசிடென்சிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஓவரால் இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு அசோசியேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அங்கே தான் என்ன ஆகுது அப்படிங்கிறீங்கன்னா, ஏஓ ஹியூமுக்கு சரி ஓகே இந்த ஒரு ஐடியா வந்து தோணுது. இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறீங்கன்னா, டஃபரின்ட்ட சொல்கிறார். ஸோ இந்தியன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம கொடுத்துருவோம், அவங்கள ஃபார்ம் பண்ணி எடுத்து நம்ம விடுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ டஃபரின் கேட்குறது, இதனால் நமக்கு என்ன நல்லது இருக்க போகுது, இந்தியன்ஸ் ஏன் பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன் நம்மளே பண்ணணும், அவங்கள ஒரு அசோசியேஷன் வைக்கிறதுக்கு நம்ம ஏன் வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறீங்கன்னா, சேஃப்டி வால் தியரி அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இதெல்லாம் பெருசாக நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். காங்கிரஸ்னால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். ஸோ ஏஓ ஹியூம் என்ன சொல்கிறாரு, டஃபரின் கிட்ட சேஃப்டி வால் தியரின்னு ஒன்று சொல்கிறாரு.
சேஃப்டி வால் தேரி அப்படின்னா என்னன்னா, இப்போ எப்படி நம்ம குக்கர்லாம் விசில் இருக்கு, நம்ம வீட்டிலலாம் குக்கர் பார்த்துருப்போம் இல்லையா, குக்கரில் ஒரு விசில் வந்து மேலே போட்டு மூடி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ எப்போ ப்ரெஷர் அதிகமாக தான் என்ன பண்ணும், விசில் மேலே தூக்கிடும், ப்ரெஷர் கம்மியாயிடும், திருப்பி குக்கர் வந்து நார்மல் ஆகிடும் இல்லையா. ஸோ இதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸும் நமக்கு அந்த குக்கரில் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி தான். எப்போலாம் வந்து மக்களுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கலாக ஒரு ரிவோல்ட் பண்ணும், இல்லை வந்து மக்களோட பிரச்சனை அதிகமாகுதோ, அப்போ என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அந்த ப்ரெஷர் அதிகமான விசில் கத்துதோ அதே மாதிரி என்ன பண்ண போகுது, இந்த காங்கிரஸ் நம்ம ஆரம்பிக்க போகிற ஆர்கனைசேஷன் கத்த போகுது. அவங்களுக்கு தேவையான அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த விசில் எப்படி அடங்கிடுது, ப்ரெஷர் அடங்கிடுதோ அதே மாதிரி ஆகிடும். ஸோ நம்ம இன்னொரு ரிவோல்ட்டை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. டெஃபினட்டுக்கு அது சரியாக படுது இல்லையா. அவர் சொல்கிற லாஜிக்கலையும் கரெக்டு தானே. பீப்புளாக சேர்ந்து போராடி ஒரு பெரிய கலவரம் பண்ணி மறுபடியும் இன்னொரு ரிவோல்ட் வரதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வச்சுட்டா அது மூலயமா இவங்க கேட்க போகிறாங்க, நம்ம கொடுக்குறத கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் முன்னாடி. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது சரி ஓகே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிவிடுவாங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1885 ஃபஸ்ட்டு காங்கிரஸ் இது வந்து உருவாகுது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய ஃபஸ்ட்டு கூட்டம், ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பம்பாயில் ஒரு ஸ்கூலில் நடத்துகிறாங்க. ஸோ பாம்பேயில் 1885 ஒரு ஸ்கூலில் நடத்துகிறாங்க. இதோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக யாரை அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா WC பானர்ஜி. இவர் தான் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவரோட தலைமையில் தான் நடக்குது. இந்த ஏஓ ஹியூம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெனரல் செக்ரட்டரியாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ். ஓகேவா. ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் பிரசிடென்ட் தெரியும், ஜெனரல் செக்ரட்டரி பார்க்காம விட்டுருவோம், அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரல் செக்ரட்டரியாக ஏஓ ஹியூம் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவரை வந்து WC பானர்ஜியை ஃபஸ்ட்டு காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணி இந்த காங்கிரஸ் செஷனை வந்து நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் செஷன் பம்பாயில் நடக்குது 1885. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 72 பேர் வந்து இந்தியா ஃபுல்லாக பேன் இந்தியா எல்லா இடத்துலேருந்தும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 72 பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காங்கிரஸ் இதெல்லாம் நம்மளோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை ஒரு ஸ்டார்ட் பண்ண ஒரு பாயிண்ட் இல்லையா, அதனால் நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் தெரியணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 72 பிரதிநிதிகள் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லாமே பாம்பேயில் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி இந்தியன்ஸ் வந்து எப்படி இதை ஃபார்வர்ட் பண்ணணும், நம்மளோட நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒன்று எப்படி ஆரம்பிக்கணும், பிரிட்டிஷ் கிட்டேருந்து நமக்கு தேவையானதெல்லாம் எப்படி வாங்கிக்கணுன்ற மாதிரி ஒரு இதுக்காக ஒரு பொலிட்டிக்கல் அசோசியேஷனாக ஒரு ஆர்கனைசேஷனாக உருவாக்குறாங்க இந்த காங்கிரஸை. ஸோ அவங்க எப்படி அங்கே பொலிட்டிக்கல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து சேஃப்டி வால் தியரின்னு ஒன்று வச்சிருக்காங்களோ, இந்தியன்ஸ் என்ன சொல்கிறாங்க லைட்னிங் கண்டக்டர் தியரின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ லைட்னிங் கண்டக்டர் தியரி எப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்குலாம் வந்து ஒரு இடி விழுவுதுன்னா, இடி விழுவுறது என்ன பண்ணுவோம், அந்த இடியோட சக்தியை வாங்கி அனுப்பதுக்காக எல்லாத்துலேயும் அந்த இடி தாங்கி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு கம்பி. அந்த லைட்னிங் வந்து ஈஸியாக கிரவுண்டுக்குள்ளே பாஸ் பண்ணிவிடுமோ, அதே மாதிரி தான் இந்த ஏஓ ஹியூமை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம காங்கிரஸ் மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சுக்கணும் அப்படின்றது இந்த காங்கிரஸோடைய லீடர்ஸோடைய ஒரு எண்ணம். அது எப்படி சொல்கிறாங்கன்னா அப்படின்னா, இப்போ போய் இந்தியன்ஸாக போயிட்டு டெஃபினெட்டை போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க போகிறோம், இந்தியா ஃபுல்லாக பேன் இந்தியா ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்க போகிறோம்னா டெஃபினெட் தான் சொல்லியிருப்பார், அதெல்லாம் முடியாது, நீங்கள் அங்கங்கே ஊருக்கு வச்சுட்டே பெரிய பிரச்சனை கொடுக்குறீங்க, பேன் இண்டியன் ஆர்கனைசேஷன்லாம் கிடையாது, போங்க கிளம்புங்க அப்படின்ட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அப்போது இந்த ஏஓ ஹியூமை டியூன் பண்ணி அவர் மூலியமாக நம்ம போயிடலாம். இப்போ இந்த லைட்னிங் கண்டக்டர் யார், ஏஓ ஹியூம். அவர் என்ன சொல்கிறார், அங்கே போய் இவங்களை ஒரு சேஃப்டி வால்வா வச்சுக்கடா, இந்த பிரச்சனை இல்லாமல் வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட் செட்டில் அவர் ஜெயிச்சு தான் நினச்சிட்டு இந்த ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ண விடுறாரு. இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க கண்டிங்கா, சரி இவனை வந்து ஒரு லைட்டிங் கண்டக்டராக யூஸ் பண்ணி போவோம், எப்படி அந்த ஒரு பெரிய பிரச்சனை நம்ம அப்படியே ஈஸியாக சமாளிச்சு விட்றாங்க இல்லையா, நம்மளா போய் கேட்டால் கொடுக்க மாட்டோம்ப்பா, இவனை வச்சு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஓ ஹியூமை லைட்னிங் கண்டக்டராக யூஸ் பண்ணி அந்த காங்கிரஸ் ஆரம்பிச்சிடறாங்க. இதுதான் வந்து இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லைட்னிங் கண்டக்டர் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் செஷன் பம்பாயில் நடந்துட்டு செகண்ட் செஷன் வந்து 1886 கல்கட்டாவில் நடக்குது. கல்கட்டாவில் தாதாபாய் நரோஜியோட தலைமையில் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அகைன் மெட்ராஸில் நடக்குது, பக்ருதீன் கியாப்ஜி இவரோட தலைமையில் இங்கே பம்பாயில் மெட்ராஸில் நடக்குது. ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் செஷனுமே எங்கே நடந்துச்சு, யார் லீடர்ன்றது பிரசிடென்ட்ன்றது நமக்கு தெரியணும். ஓகேவா. ஸோ அப்போது இதெல்லாமே நடக்குது. ஸோ நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 2 குரூப் வராங்க. ஸோ இனிஷியல் டேஸஸில் அந்த 2 குரூப்லாம் இல்லை, காங்கிரஸ் வந்து ஒன்றா தான் இருக்குது. காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கோல் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு
ஒரு பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன். இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க எல்லாருமே ஒரு காமனாக இந்தியான்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த சோஷியல் சர்வீஸ், அதாவது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வரணும், நாட்டு நலன், நேஷனல் யூனிட்டின்றதுன்னு தெரியணும், நாட்டு பற்று வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வராங்க. ஸோ இது அவங்களோட ஃபர்ஸ்ட் இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜனு இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயத்துனால வேறுபட்டிருக்க எல்லாருமே ஒன்றிணைக்கணும், எல்லாரையும் ஒரே பொலிட்டிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வரணும். இப்போ நம்ம என்னதான் வந்து ஒரு மெட்ராஸ்காரனாக இருக்கட்டும், மும்பைக்காரனாக இருக்கட்டும், பெங்கால்காரனாக இருக்கட்டும், பெங்காலியாக இருக்கட்டும், ஹிந்திக்காரனா யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்ம எல்லாரும் அது என்ன நம்ம எல்லாமே இந்தியன்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு மாதிரியே இருக்கணும், நம்ம எல்லாருமே ஒரு பொலிட்டிக்கல் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவங்களோட ஒரு மெயின் இதாக வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன் கீழே கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட இதாக இருக்குது. அதே மாதிரி இந்தியா வந்து ரெஃபார்ம் பண்ணணும்னா சோஷியலாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம வந்து மாற்றணும் அப்படின்றது இவங்களோட ஒரு கோலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கும், அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எடுத்து கொண்டு போய் நிப்பாட்டி இந்த பிரச்சனைலாம் இருக்குங்க, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொடுக்குற ஒரு என்டிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் காங்கிரஸோட முக்கியமான நோக்கங்களாக இருக்குது. அதேமாதிரி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில ஒரு பாலமாக இருக்கணும் அப்படின்றதுலாம் காங்கிரஸோட ஒரு இது. ஸோ காங்கிரஸ் உருவானதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் ஃபேஸை நம்ம எப்படி பார்ப்போம், இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா. இப்போ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை நம்ம ஒரு 3 ஃபேஸாக படிப்போம். ஒரு 3 ஃபேஸ் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டே நம்ம வந்து ஒரு 3 ஃபேஸில் முடிச்சிடும். ஸோ காங்கிரஸ்ன்றதை தாண்டி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்திய தேசிய இயக்கம் ஒரு 3 பார்ட்டாக படிப்போம். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதவாதிகள் காலம், மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மாடரேட்ஸ் டைம் பீரியட். ஸோ மாடரேட்ஸ் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 1885 1905 வரைக்கும். இது வந்து மாடரேட்ஸ்னா யார் அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு விசுவாசமாக இருக்கணும், பிரிட்டிஷ் எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம எது வாங்கினாலும் என்ன பண்ணணும், பிரிட்டிஷ்கிட்ட கெஞ்சியோ கூத்தாடியோ பெட்டிஷன் கொடுத்தோ இல்லை ப்ரேயர் பண்ணியோ நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இவங்க யாருமே பிரிட்டிஷை எதிர்த்துக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ்கிட்ட நம்ம கேட்டால் அவங்க செய்ய போகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. நம்ம வந்து போய் பெட்டிஷன் கொடுப்போம், இல்லையா கெஞ்சி பார்ப்போம், கொடுத்துருவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அதனால தான் இவங்களை மாடரேட்ஸ் இல்லைனா மிதவாதிகள்னு சொல்லுவோம். இவங்க எப்போனா 1885 1905 வரைக்கும் இவங்களோட டாமினேஷன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட், தீவிர தேசியவாதிகள். இவங்களோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 1905 1917 வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மாடரேட்ஸோட இதெல்லாம் வந்து குறை சொல்லுவாங்க. நீ போய் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இருந்தாலும் அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான், நமக்கான உரிமையை நம்ம தான் கேட்டு வாங்கணும், அதுக்கு மக்கள் சக்தியோட தான் போகணும்னு ஃபர்ஸ்ட் இந்த மாசஸ், அதாவது பீப்புளை நம்பி போனது யார் அப்படிங்கிறீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ஸோ இந்த மறியல் பண்ணுறது, போராட்டம் பண்ணுறது, அவங்களோட பாலிசிஸ் எதிர்த்து பேசுறது, இது எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் பண்ணுவாங்க. அதாவது தீவிர தேசியவாதிகள். இது ஒரு இது என்னன்னா, இவங்களை வந்து தீவிரவாதிகள்னு நிறைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட புக்ஸில் இவங்கள தீவிரவாதிகள்னு சொல்லியிருப்பாங்க. தீவிர தேசியவாதிகள்னு ஆக்சுவலாக மெயின் பண்ணும், ஆனால் தீவிரவாதிகள்னு கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம படிக்கும்போது நம்மளோட ஓன் ஹிஸ்ட்ரி படிக்கணும் இல்லையா. ஸோ அப்போ தீவிர தேசியவாதிகள்னே பாருங்க, ஏன்னா அவங்க யாரும் தீவிரவாதிலாம் இல்லை, பிரிட்டிஷர்ஸ்க்கு வேணா தீவிரவாதியாக தெரிஞ்சிருக்கலாம், நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் அவங்க நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லையா. ஸோ இவங்களாம் தீவிர தேசியவாதிகள், நம்ம நேஷனுக்காக போராடினதுனால தீவிர தேசியவாதிகளே இவங்களை மென்ஷன் பண்ணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் பீரியடில் தான் என்ன ஆகுது அப்படிங்கன்னா ஹோம் ரூல் லீகு, ஸோ வந்து மாஸோட சப்போர்ட்டோட போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க டைம் பீரியட் நடக்குது. அதே மாதிரி இவங்களோட லாஸ்ட் ஃபேஸில் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் முடியும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெவல்யூஷனரி டெரரிசம்னு 2 ஃபேஸாக படிப்போம். ரெவல்யூஷனரி டெரரிசம், ஸோ இங்கேயுமே என்ன ஆகுது, இந்த டெரரிசம்ன்றது யாருக்கு, பிரிட்டனுக்காக அகைன்ஸ்டாக உள்ள டெரரிசம். ஸோ இவங்கள நம்ம புரட்சிகர தேசியவாதிகள்னு சொல்லுவோம். ஓகேவா. புரட்சிகர தேசியவாதிகள். ஸோ அப்போ 3 ஃபேஸாக காங்கிரஸ்குள்ளேயே நடக்கும். இது எல்லாமே காங்கிரஸ்குள்ளே இல்லை, இந்த நம்மளோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்த ஃபேஸில் தான் போகும். ஒன்று மாடரேட் ஃபேஸில் போவோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸில் போவோம், அப்புறம் இந்த புரட்சிகர தேசியவாதிகள் ரெவல்யூஷனரி டெரரிசம் 2 வாட்டி வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1917 அப்புறம் காந்தி காலம் வந்துடும். 1917 காந்தியோடைய காலம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். ஸோ ஏன் காந்தி காலம்னு சொல்கிறோன்னா, என்ன பண்ணுறாரு காந்தி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை 1917 கையில் எடுப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே என்ன ஆகும், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் காந்தியை சுற்றியே நகர்ந்துகிட்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், அப்புறம் RT1 இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம்.
ஸோ காந்திய காலன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இதை கண்டினியூஷன் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு 1885லேருந்து 1905 வரைக்கும் இந்தியா எப்படி இருந்துச்சு, இல்லை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி இதுக்கான லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடரேட் லீடர்ஸ்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏஓ ஹியூமா இருக்கட்டும், WC பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, மெயினாக தாதாபாய் நரோஜி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா மேத்தா, பக்ருதீன் தியாப்ஜி, இவங்க எல்லாருமே இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர், இவங்க எல்லாருமே கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் லீடர்ஸ். இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவங்களோட நம்பிக்கை என்னவா இருக்கும்னா, பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து நம்ம கேட்டால் செய்வாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அவங்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, அது நடந்துச்சு, அது இதெல்லாம் நடக்குது, எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு நம்ம வந்து நம்மளோட இதெல்லாம் எடுத்து சொல்கிறோம், கஷ்டத்தை எடுத்து சொல்கிறோம்னா பிரிட்டிஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம பெட்டிஷன் கொடுத்தாலோ இல்லைன்னா நமக்கு என்ஜிஓ வாங்கிடலாம். மெயினாக இவங்களோட இது எல்லாமே என்ன, பெட்டிஷன்ஸ் அண்ட் ப்ரேயர் ஃபுல் அண்ட் ஃபுல். இதுதான் இவங்களோட ஒரு அப்ரோச்சாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைம் பீரியடில் மாடரேட்ஸ் வந்து 1885லேருந்து 1905 வரைக்கும் இதாக இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் நம்ம முன்னாடியே பார்த்த லைன், அதாவது சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று ஆரம்பித்து அது இது பண்ணாரு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அந்தந்த இடத்துல வந்து நேஷனலிசம்ன்ற கான்செப்டை பீப்புள் மத்தியில் அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அதே மாதிரி பீப்புளோட விஷயத்த நம்ம பிரிட்டிஷர்ஸ் கிட்ட எடுத்து சொன்னால் அதெல்லாம் நடந்துரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதாபாய் நரோஜி நம்ம வந்து இந்த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவோம், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு. ஏன்னா இவர் தான் என்ன பண்ணுறாரு, இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து ஒரு பிரிட்டிஷோட எக்கனாமிக் பாலிசியை பற்றிலாம் தெரிஞ்சது இவர் தான். ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் நம்மளை சுரண்டுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்கிறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாதாபாய் நரோஜி தான். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரின்னு ஒன்று இது பண்ணுறாரு. ஸோ பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரியை பற்றி சொல்கிறாரு. ஸோ எப்படி பிரிட்டன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்கள்லாம் கொள்ளடிச்சிட்டு அங்கே போகிறாங்க, பிரிட்டன் எப்படி இந்தியாவோட இதில் வந்து அவன் ஃப்ளரிஷ் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற ஒரு புக்கு கீழே ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்தியன்ஸ்க்கு. ஸோ இந்த எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னா, இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லையும் ஒரு மெம்பராக இருந்தார். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு சொல்லக்கூடியதில் ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் வந்து மெம்பராக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் தாதாபாய் நரோஜி தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லீடராக தான் இவருமே அவரோட அந்த இனிஷியல் ஃபேஸஸ்லாம் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறார் 1904 1904-06 இந்த டைம் பீரியட்ல ஆரம்பிக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 ஸோ 1905 ஆரம்பிக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வாலண்டியர்ஸ் இந்தியன் நேஷனலிசம்காக, இந்தியாவோட சுதந்திரத்துக்காக, இல்லை இந்தியாவோட சர்வீஸ்க்காக வந்து ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு இந்த சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இந்த கோபாலகிருஷ்ண கோகலேவை தான் காந்தியடிகளும் என்ன பண்ணுறாரு, தன்னோட பொலிட்டிக்கல் குருவாக இது பண்ணுறாரு, கருதப்படுறாரு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிதவாதிகளை பொறுத்த வரைக்கும், இந்த மாடரேட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் மூலயமா என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சட்டசபையில் வந்து இந்தியன்ஸை வந்து அதிகப்படுத்துங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வைஸ்ராயோட கவுன்சில்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து இந்தியன்ஸ் அதிகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிவில் சர்வீஸ் ICS எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்தியாலையும் சரி லண்டன்லையும் சரி ஒரே நேரத்தில் நடத்துங்க. நீங்கள் லண்டனில் மட்டும் நடத்துறீங்க, அப்போ இந்தியன்ஸ் வந்து எப்படி வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? ஒரு பணம் இருக்கவங்க மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஏழைங்களாக இருக்கவங்களும் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? எல்லாருமே வந்து இது சர்வீஸ்குள்ள வரணுன்றதுக்காக இந்தியாவிலேயே நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியை அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து பிரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்லாம் படிக்கிறோம் இல்லையா, பாலிட்டி படிக்கும்போது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் படிப்போம். ஸோ லெஜிஸ்லேச்சர் தனி, எக்ஸிக்யூட்டிவ் தனி, ஜுடிஷியரி தனி அப்படின்றது. ஸோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் அடித்தளம் போட்டது யார், எங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து கொடுங்க அப்படின்னு மாடரேட்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ்க்கு இன்னும் வந்து பவர் வேணும், அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ரெவன்யூலாம் குறைக்கணும். ஏன்னா பிரிட்டிஷ் என்ன தான் இது பண்ணாலும் அந்த லேண்ட் ரெவன்யூன்றது அவங்க இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லையா, ஸோ அதெல்லாம் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுமாரி ஃபைனலாக இந்த சால்ட் டேக்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ
ஸோ சால்ட் டேக்ஸ்லாம் போடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைனலாக மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்க சொல்கிறாங்க. ஸோ மிலிட்ரிக்காக நீங்கள் டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக போயிட்டே இருக்கீங்க, மக்களோட நலனை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஸோ மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, ரைட்ஸு இதெல்லாமே கொடுங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வேணுன்ற மாதிரி இந்த மிதவாதிகள் கேட்குறாங்க. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் மேலே நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட போய் கூட்டம் போடுறது, ஒரு பெட்டிஷன் சப்மிட் பண்ணுறது, கொடுக்கலையா அவங்க காலை பிடிச்சி கெஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி தான் காலை பிடிச்சி கெஞ்சிருந்தா லெட்டராக அப்படி இல்லை, திருப்பி பெட்டிஷனாக போட்டுகிட்டே இருக்குது. எந்த ஒரு பெரிய ஒரு ஆக்டிவான ஒரு இதுவுமே பண்ணுறதே கிடையாது. ஒரு பேசிவ் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டே இருப்பாங்க. பேசிவானா எப்படி ஒரு இது பண்ணுறது, இல்லைனா பிரிட்டிஷர்ஸ் பார்க்குறப்போ ஒரு எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து நின்று இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்குறது. எங்கேயுமே ஒரு மாசாக மக்களை திரட்டணும், ஒரு ஒரு எப்படி ரிவோல்ட் மாதிரி கொண்டு போகணும், இல்லை மக்களோட சக்தியை யூஸ் பண்ணணும் அவங்க நினைக்க மாட்டாங்க. நம்ம எஜுகேட்டட் இந்தியன்ஸாக இருக்கும், நம்ம எஜுகேஷனை வச்சு அவங்க கிட்ட கேட்டாலே அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்றத அந்த கொள்கையில் தான் அவங்க கடைசி வரைக்கும் இதாக இருந்தாங்களே தவிர வேற எந்த ஒரு ஆக்டிவாக எந்த ஒரு விஷயத்துலையும் பெருசாக இறங்க மாட்டாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களுமே ஒரு சில இருந்தாலும் இப்படி இருந்தால் கூட பிரிட்டிஷ்க்கு ஆதரவாக இருந்தும் கூட ஒரு சில விஷயங்களை சாதிச்சிருப்பாங்க. அது என்ன நம்ம பார்ப்போம். பட் இவங்களோட மெத்தடாலஜி எல்லாமேனா எங்கேயுமே வந்து பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து பேசியிருக்க மாட்டாங்க. பிரிட்டிஷ் சொன்னால் சரி அப்படின்னுடுவாங்க. போய் அதான் கேட்பாங்க, ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்பாங்க, கொடுக்க முடியாதுனாங்கன்னா சரி ஓகேன்னு வந்துடுவாங்க. திருப்பி போய் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் போய் கேட்பாங்க, மறுபடியும் பெட்டிஷன் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்களோட அப்ரோச் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இப்படி தான் இவங்க மாடரேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ரோச்சில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஃபேஸஸில் மாடரேட்ஸோட இதுவுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா சரி ஓகே எந்த பிரச்சனையும் பண்ணல, பெட்டிஷன் போகிறான், சரி ஓகே அவன் 100 கொள்கை 100 டிமாண்ட்ஸ் கொடுக்கிறானா ஒரு 10 டிமாண்ட்ஸ் இது பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே நமக்கு வெற்றி அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க இல்லையா. ஸோ போய் பீஸ்ஃபுல்லாகவே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக இனிஷியலாக இந்த பிரிட்டிஷர்ஸுமே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இவங்கள வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க மாடரேட்ஸ். ஸோ மாடரேட்ஸ் இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜிலாம் ஃபாலோ பண்ணால் கூட இவங்க கொண்டு வந்த சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக பீப்புள் மத்தியில் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் கிடைக்குது, நேஷனல் அவேக்கனிங் அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்குது. ஓகே நம்மலாம் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியன்ஸ் மத்தியில் விதைக்கிறாங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நினச்ச மாதிரி இந்த பீப்புளுக்கு மத்தியில் சிவில் ரைட்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸினா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பீப்புள் மத்தியில் அவேர்னஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே இவங்களுடைய ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தாதாபாய் நவரோஜி என்ன சொல்கிறாரு, இந்தியன்ஸ் வந்து இந்தியாவோட இதை வந்து எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க எக்கனாமிக் வெல்த்தை. பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜிடிபி கால்குலேஷன் தாதாபாய் நவரோஜி தான் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம எல்லாமே எக்கனாமிக்ஸில் ஜிடிபிலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஜிடிபி கால்குலேஷன் வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு தனி மனுஷனாக என்ன பண்ணார், தாதாபாய் நவரோஜி அப்போவே ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணிட்டார். ஸோ ஜிடிபி கால்குலேட் பண்ணிட்டு பிரிட்டன் எப்படி நம்மள்ட்ட சுரண்டிட்டு போகுது, இந்தியாவோட ஜிடிபி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, பிரிட்டன் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஸோ இந்த ட்ரெயின் ஆஃப் வெல்த் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, பீப்புளுக்கும் ஓரளவுக்கு எடுத்து சொல்கிறாரு. ஸோ இதுவுமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இவங்களுடைய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் மூலயமா 1891 இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ஸ் மூலயமா என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆசைப்பட்ட மாதிரி கொஞ்சம் இந்தியன்ஸை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் சேர்த்துக்கிறது, இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸை கொண்டு வரது. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களோட டைம் பீரியடில் தான் இவங்களோட அச்சீவ்மெண்ட்டாக நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஐசிஎஸ்சி எக்ஸாம் நடத்துறதுக்குமே இவங்க பெட்டிஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியாவிலேயே வந்து நடத்துகிறாங்க ஐசிஎஸ்சி எக்ஸாம். இதுவுமே இவங்களோட ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புளை மாசத்தை வந்து ஒரு எஜுகேட் பண்ணனால தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் போய் கூப்பிடும் போது வாங்க ஒரு போராட்டம் போகணும் அப்படின்னு கூப்பிடும் போது ஓகே நம்ம எதுக்காக போராடணுன்ற ஒரு விஷயமே யாரால தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாடரேட்ஸ்னால தான் தெரிஞ்சிச்சு இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் தான் இவங்களுடைய இம்பார்ட்டன்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்தது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தீவிர தேசியவாதிகள்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஓகேவா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்னால் நமக்கு 3 பேர் தெரிஞ்சுக்கணும் இம்பார்ட்டண்ட்டாக. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 3 பேர் தான் 4 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாலா லஜ்பத் ராய் பஞ்சாப்ல, பால் கங்காதர் திலக்
இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேல, பிபின் சந்திரபால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரவிந்தோ கோஷ். இவங்க 2 பேரும் கல்கட்டா. ஸோ இந்த 4 பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவிர தேசியவாதி இயக்கத்தை வந்து கையில் கொண்டு போகிறாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் வழி நடத்த போகிறாங்க இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1905க்கு அப்புறம் இந்த தீவிர தேசியவாதத்தோட இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து மாறுது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பெங்காலோட பார்ட்டிஷன், வங்க பிரிவினை தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இதாகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இது ப்ரிடாமினான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெங்கால் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஆனதுக்கப்புறம் ஓகே, இதுக்கப்புறமும் இந்த மிதவாதிகளையும் நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸில் பிரிட்டிஷ்ட ஒன்றுமே பண்ண முடியாது, சிவடங்காதில் சங்குதுற மாதிரி ஊதிட்டே இருக்க முடியாது, நம்ம வந்து அவங்கள அடிச்சு தான் நம்ம விஷயம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாடரேட்ஸ் மேலே வந்து ஒரு அதிருப்தி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க கேட்கறது ஒரு 10னா பிரிட்டிஷர்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, 1-2 தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு புரியாமலே என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம கேட்டதை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்துடுறாங்க இல்லையா. ஸோ அதுவுமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நமக்கான ஃப்ரீடமோ இல்லை ஏதோ ஒன்று வந்து நம்ம அடித்து நம்ம தான் வாங்கணுமே தவிர பிச்சை எடுக்கக்கூடாது, அவங்ககிட்டேருந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஒரு ஐடியாலஜி. ஸோ அவங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மாடரேட்ஸோட எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இதாக பார்க்குறாங்க. இவங்களோட இது ஒரு எஃபெக்டிவான மெத்தட் இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வராங்க. அவங்களோட அந்த அவங்க கையில் எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அதை அவங்க பிரிட்டிஷ்கிட்டேருந்து எப்படி அப்ரோச் பண்ணி வாங்குறாங்கன்றதாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, மாடரேட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ன்றவங்க பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக பீப்புளை போய் நம்ம அப்ரோச் பண்ணுவோம், பீப்புள் சப்போர்ட் இருந்தால் நம்மளால் பிரிட்டிஷை ஓட விட முடியும், நமக்கான ஸ்வராஜ்யம் நமக்கு கிடைச்சிட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதேமாதிரி மாடரேட்ஸ் எங்கேயுமே என்ன பண்ணல, ஸ்வராஜோ இல்லை ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசவே இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதாவது தீவிர தேசியவாதிகள் அவங்க வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த இதை பற்றி கையில் எடுக்கிறாங்க, ஸ்வராஜ்யை பற்றி சொல்கிறாங்க, செல்ஃப் ரூல், நம்மளே ரூல் பண்ணிக்கணும், எதுக்கு பிரிட்டனோட இன்டர்ஃபரன்ஸு, நம்மளே ரூல் பண்ணிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் வருது. மெயினாக நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ் மெயினில் கையில் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்கட்டா கார்பரேஷன் ஆக்ட். ஸோ இந்த கல்கட்டா கார்பரேஷன் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்தியன்ஸோட பவர் எல்லாமே கம்மி பண்ணுறாங்க கார்பரேஷன்ஸில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் ஃபுல்லாக போட்டு இந்தியன் இந்த மாதிரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ்லாம் யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கிது இல்லையா. ஸோ அப்போ அதெல்லாமே ஸ்டாப் பண்ணணும், அங்கே என்ன நடத்தணும் என்ன நடத்தக்கூடாது நம்ம தான் முடிவு பண்ணணும், பிரிட்டிஷ் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பிரச்சனை ஆகுது. ஸோ இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் இருந்தும், நீங்கள் வந்து பிரிட்டனுக்கு இவ்வளோ விசுவாசமாக இருந்தும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க, உங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதுமே பண்ணல அவங்க, ஆனால் அது உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த தீவிர தேசியவாதிகள் மிதவாதிகள் மேலே ஒரு கோவத்தில் இருக்காங்க. அப்படி தான் ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலும் நடக்குது. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905ல் கர்சன் தலைமையில் நடக்குது. கர்சனா வைஸ்ராயா இருக்காரு இந்தியாவுக்கு இல்லையா. இந்த டைமில் நடக்குது 1905ல். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டன் தரப்பில் பெங்கால்ன்றது ஒரு பெரிய ப்ராவின்ஸாக இருக்குது, அதை எங்களால் வந்து அட்மினிஸ்டர் பண்ண முடியல, ஸோ அதை அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக என்ன பண்ணுறோன்னா 2ஆக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2ஆக பிரிக்கிறதுல என்ன பண்ணுறாங்க, அவங்க ட்விஸ்ட்டு 1% 55% முஸ்லீம்ஸ் அண்ட் 55% ஹிந்துஸ் அண்ட் 45% முஸ்லீம் பாப்புலேஷனையும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 45% முஸ்லீம் 55% அந்த பக்கம் முஸ்லீம் மெஜாரிட்டி. அப்போது ஒன்று வந்து முஸ்லீம் மெஜாரிட்டியாகவும் ஒன்று வந்து ஹிந்து மெஜாரிட்டியாகவும் பிரிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஈஸ்ட் பெங்காலை முஸ்லீம் மெஜாரிட்டியாகவும் பெங்காலை வந்து ஹிந்து மெஜாரிட்டியாகவும் பிரிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி பிரிக்கிறதுனால டிவைட் அண்ட் ரூல் அந்த பாலிசியை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அப்போ வந்து இந்து முஸ்லீமுக்குள்ள ஒரு கலவரம் நடக்கும், இவங்க தனி ப்ராவின்ஸ் தான் பிரிச்சுட்டோம் அப்படின்னா, இங்கே நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாமே எங்கே அதிகமாக உருவாகிட்டு இருக்கு, எங்கே வந்து அது பீக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கட்டா ரீஜனில் தான். ஸோ அப்போது இந்து முஸ்லீம் யூனிட்டி இருந்தால் தானே நீங்கள் நேஷனல் மூவ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ அதே உடைக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் தரப்புலேருந்து ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் பிரிக்கிறாங்க. ஸோ 1905ல் கர்சன் அதுக்கான ஆணையம் வெளியிடுறாரு. 1905 அக்டோபர் 16ல் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அந்த நடக்கும்னு சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த இதெல்லாமே கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த 16ஆம் தேதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து ஒரு கேம்பெயின் மாதிரி அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அங்கே என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெங்கால் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா ராக்கி கட்டிக்கிறாங்க. ஸோ ராக்கி கட்டி அவங்களோட
பிரதர்வுட்டை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ சகோதரத்தன்மையை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நாங்கன்னா அண்ணன் தம்பி தான், பிரித்தாலும் நம்ம வேற வேற இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ இன்ஸ்டட் இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைமில் தான் ரவீந்திரநாத் தாகூருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமர் சங் சோனா அப்படின்ற ஒரு பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தம் இந்த டைமில் தான் எழுதி ரிலீஸ் பண்ணுறாரு. எங்கே பார்த்தாலும் வந்தே மாதரம் பாடல் பாடுறாங்க. ஸோ பீப்புள் எல்லாமே பிரிட்டிஷ் என்ன நினைச்சாங்க, இவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்க பிரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாமே ஒன்றா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது இங்கே. ஸோ 2 ப்ராவின்ஸாக பிரிஞ்சா கூட இவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒத்துமை உண்டாகுது. ஸோ ஈவன் போத் ஹிந்து அண்ட் முஸ்லீமுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சகோதரத்தரம் வந்து உருவாகிட்டே இருக்கு. இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே டைமில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்வதேசி மூமெண்ட்டையுமே இந்த மிதவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து இது பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஸ்வதேசி மூமெண்ட்டை இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஸ்வதேசி மூமெண்ட் படி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷை வந்து பிக்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷுக்கு எதிரான போராட்டத்தில் உருவ ஆரம்பிச்சிட்டாங்க. பீப்புளை வச்சு பிரிட்டிஷோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அப்போ இது இந்த பெங்கால் பார்ட்டிஷன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக இங்கே ஸ்வதேசி மூமெண்ட்டை உருவாக்குது. 1905 ஸ்வதேசி மூமெண்ட் உருவாகுது. இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஓகே இதுக்கப்புறம் இவங்களை நம்பிட்டு இருந்தா இவங்கள்ட்ட நம்ம ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன் பழைய மெத்தடாலஜிலே இருந்தா இவங்க திருப்பி நம்மளை இன்னும் முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சுட்டே தான் இருப்பாங்க, நமக்கு அகேன்ஸ்டாக தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் கையில் நம்ம இதை போராட்டத்தை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கையில் எடுக்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்வதேசி மூமெண்ட். ஸ்வதேசி மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கணும், ஃபாரின் க்ளோத்ஸை வாங்கக்கூடாது, ஃபாரின் க்ளோத்தை எரிங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்தியன்ஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியனைசேஷன் ஆக பார்க்குறாங்க. ஸோ ஃபாரின் கூட்ஸாக இருக்கட்டும், லிக்கர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து ஒதுக்கணும். ஃபாரின் வெளிநாட்டிலேருந்து வந்து எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது, ஈவன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் வரைக்கும் தள்ளணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஸ்வதேசி மூமெண்ட் போகுது. இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டை ஒருபடி மேலே போய் என்ன ஆகுது, தமிழ்நாட்டில் விவோசி என்ன பண்ணுறாரு, பாக்கி எல்லாரும் வந்து ஃபாரின் கூட்ஸ் வாங்காமல் ஃபாரின் இது திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, டேய் நான் உங்களுக்கு எதிராக ஒரு கப்பலே வாங்குறேன்டா, கப்பல் வாங்கி ஓட்டுறேன்டானே அவர் என்ன பண்ணுறாரு, தனியாக ஒரு கப்பலே வாங்கி விஓசி வந்து இங்கே இது பண்ண ஆரம்பிச்சார். அப்போ அந்த அளவுக்கு ஸ்வதேசி மூமெண்ட்ன்றது பீப்புள் மத்தியில் ஒரு பயங்கர ஒரு இன்ஃப்ளூன்ஸை கொடுக்குது. ஸோ நாட் ஓன்லி இன் பெங்காலில் மட்டும் இல்லாமல் பாம்பேவாக இருக்கட்டும், கல்கட்டாவாக இருக்கட்டும், இது ஈவன் மெட்ராஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா ரீஜன்லையுமே என்ன ஆகுது, இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டோட இம்பாக்ட்ன்றது அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டை எப்படிலாம் அவங்க வந்து இது பண்ணுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஆத்மசக்தி. ரவீந்திரநாத் தாகூர்லாம் இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பங்கு வகிக்கிறார். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து கொல்கட்டாவில், பிபின் சந்திரபால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய திலக் தான் மெயினாக இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஒரு லீடர்னே சொல்லலாம். ஸோ ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட்னு யார் இப்போ திலக்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் இந்த கழகங்கள்லாம் உருவானுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திலக் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு புரட்சியை உருவாக்குறாரு. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷாக இருக்கட்டும், லாலா லஜ்பத் ராயா இருக்கட்டும், சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விவோசியாக இருக்கட்டும், பேன் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்வதேசி மூமெண்ட் ஒரு பெரிய பீக்குக்கு போயிட்டே இருக்கு. ஸோ அது என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபாரின் குட்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாது, இந்தியன் குட்ஸ் மட்டும் தான் வாங்கணும் ஒன்று. இன்னொன்று இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்க. கணேஷ் சதுர்த்தி அப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா விநாயகர் சதுர்த்திலாம். ஸோ அதெல்லாம் எப்போ ஒரு பீக்குக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ தான். ஸோ ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ தான் இந்த திருவிழாக்கள்லாம் ஏதாவது மேலாஸ் எல்லாமே உருவாகுது. இதுதான் மெயினாக இந்த கணேஷ் சதுர்த்தியாக இருக்கட்டும், துர்கா பூஜாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உருவாகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆத்மசக்தி, நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய செல்ஃப் ரிலையன்ஸ், நம்மகிட்டே எல்லாமே இருக்குது, நம்ம ஏன் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கணும் அப்படின்றத எஸ்பெஷலாக ரவீந்திரநாத் தாகூர் அதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. நம்மள்ட்டே எல்லா சக்தியுமே நம்மகிட்டே இருக்குது. ஆத்மசக்தினா நம்ம இன்னர் செல்ஃப்ன்ற மாதிரி நம்மகிட்டே எல்லாமே இருக்குது, நம்ம ஏன் பிரிட்டனை நம்பி இருக்கணும், இல்லை வேற ஒருத்தவங்க நம்பி இருக்கணும். ஸோ இந்தியன்ஸாக நமக்கே எல்லா பவரும் இருக்குது, நம்மள்ட்ட எல்லா வில் பவர் இருக்குது, நம்மளே போய்க்கலாம், பார்த்துக்கலாம், பிரிட்டன் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இங்கே தான் வந்து உருவாகுது. ஸோ இந்த டைமில் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா திலக்குமே தன்னுடைய ஃபேமஸ் கோட்டான ஸ்வராஜ் இதுவுமே இங்கே தான் சொல்கிறார். ஸ்வராஜ்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. ஸ்வராஜ்னா என்ன, செல்ஃப் ரூல் இல்லையா. ஸோ இதுவுமே திலக் வந்து சொல்கிறார். எல்லாமே இந்த ஸ்வதேசி மூமெண்ட் அப்போ தான் நடக்குது. எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸில் 1905 வரைக்கும். ஸோ ஸ்வராஜ் செல்ஃப் ரூல் சொல்கிறாரு. திலக் என்ன சொல்கிறாரு, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட்,
அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட். என்னோட பிறப்புரிமை, ஸ்வராஜ்யம்ன்றது என்னோட பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன். அது எப்படி அடைஞ்சு தீருவேன்னா, நானே சண்டை போட்டு வாங்குவேனே தவிர நீ ஏன் உன்கிட்ட எஞ்சி கூத்தாடி வாங்கின மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த மெத்தடாலஜியில் வாங்கணுன்றது வரைக்கும் சொல்றாரு. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு விஷயம் கையில் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் இவங்களுக்கும் மாடரேட்ஸ்க்கு நடுவில் காங்கிரஸில் ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ இந்த காங்கிரஸுக்கு இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், மாடரேட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ தீவிரமாக போகாதீங்க, பிரிட்டன் கிட்ட கேட்டாலே செய்வாங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போகிறீங்க, மறுபடியும் ஒரு போராட்டம் கலகம்னு போணுச்சுன்னா பிரிட்டிஷ் வந்து ப்ரூட்டலாக சப்ரஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ தான் நமக்கே ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் கிடச்சி ஒரு பேன் இண்டியாவில் ஒரு கொண்டு வந்துட்டு இருக்கோம், அது அதுக்குள்ளே அழிக்கணுமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. பட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்கள் மெத்தடாலஜியில் போனால் உங்கள் போய் தான் சக்ஸஸ் பார்த்தீங்களா, பெங்காலே பார்ட்டிஷன் பண்ணிட்டான், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1907 நடந்த காங்கிரஸ் செஷனில், சூரத்தில் நடந்த செஷனில் என்ன ஆகுதுன்னா ஸ்பிளிட் நடக்குது. அதாவது காங்கிரஸ் வந்து ரெண்டாக உடையுது, சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூரத் ஸ்பிளிட் 1907, இதெல்லாம் இந்த இயர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சூரத் ஸ்பிளிட் நடக்குது. இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் கங்காதர் திலக், ஸோ திலக் தலைமையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளில போயிடுறாங்க காங்கிரஸ் விட்டு. இந்த காங்கிரஸ் வேணா அவங்க ஒன்று வேணாண்டா நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி திலக் தனியாக போயிடுறாரு. என்னோட இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட், அதாவது நேஷனல் ஸ்ட்ரகில் எனக்கு கொண்டு போக தெரியும், எனக்கு காங்கிரஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி திலக் வெளில போகிறாரு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, திலக் போனதுக்கப்புறம் அந்த மாடரேட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அதை தான் மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஃபிரோஷா மேத்தா தான் அப்போ அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆவார். அதனால இதை வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும், இந்த மேத்தா காங்கிரஸ்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு. ஸோ 1906 இந்த இதெல்லாம் நடக்குது இல்லையா. ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்வதேசி மூமெண்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது, 1907 திலக்லாம் அரெஸ்ட் ஆகிறார். ஸோ திலக்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. ஒரு 1911-12 தான் அவர் ரிலீஸே பண்ணுறாங்க. ஸோ அப்போது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ்ன்றது அப்படியே முடியுது. இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸோட கண்டினியூஷனாக தான் என்ன ஆகும் அப்படிங்கிறீங்கன்னா, இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் உருவாகும். ஏன்னா ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கிட்டார் திலகர், இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒரு புரட்சியை உருவாக்கிட்டாரு. ஆனால் என்ன ஆகுது, பாதியில் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பீப்புள் எல்லாமே ஒரு பம்பினில் இருக்காங்க, அவங்க எல்லாருமே ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவில் இதில் இருக்காங்க. ஆனால் அவங்களோட லீடர் இல்லை அப்படிங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கங்கே அது கலவரமாக மாறுது. ஸோ அது வரைக்கும் மறியல் போராட்டங்களும் பண்ணிட்டு இருந்தவங்க கலவரமாகவும் ஒரு சமூக கொள்ளையாகவும் இந்த மாதிரிலாம் மாற ஆரம்பிக்கும். அதான் நம்ம ரெவல்யூஷனரி டெரரிசம்ன்ற இதில் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1909 வந்து மார்லே மின்டோ ரிஃபார்ம். ஓகே, ஸோ மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் 1909 மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ்னு ஒன்று வருது. இதில் மார்லேன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. மின்டோன்றது இந்தியாவோட வைஸ்ராய். ஸோ இந்த மார்லே மின்டோ ரிஃபார்ம் வந்து எதனால உருவானுச்சு, இல்லை அது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1906 ஆகா கான்ற தலைமையில் என்ன பண்ணுறாங்க, சிம்லா டெபுடேஷன் ஒன்று போகிறாங்க. ஸோ சிம்லாவில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, மின்டோ வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு முஸ்லீம்ஸ்க்கான தனி எலக்ட்ரேட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தனி எலக்ட்ரேட்னா என்ன, முஸ்லீம் ஆள் தான் அங்கே வந்து நிற்க முடியும். முஸ்லீம் ஆள் நின்னா என்ன, அவங்க முஸ்லீம் பாப்புலேஷன் மட்டும் தான் அவங்களுக்கு ஓட்டு போட முடியும். இந்த மாதிரி ஒரு செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும் அப்படின்னு இவங்க வந்து போய் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் முஸ்லீம்ஸும் வந்து நேஷனல் சீனுக்குள்ளே வருவாங்க, அவங்களுக்கான ஒரு இது கிடைக்குமே அப்படின்னு. ஸோ இந்த பெங்கால் பார்ட்டிஷன் பண்ணும்போதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியை கொடுத்து தான் ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்லாம் பிரிப்பாங்க. ஸோ அந்த ஆகா கான் அந்த இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கவங்களோட இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்லாம் அதான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹிந்து கூடயே இருக்கிறதுனால அவங்க தான் ஃபுல்லாக ஓவர் ஷேடோ பண்ணிடுறாங்க. காங்கிரஸ்ன்றது ஒரு பஞ்ச் ஆஃப் செடிஷியஸ் பிராமினா இருக்குது, வெறும் பிராமின்ஸோட டாமினேஷனில் இருக்குது, உங்களுக்குலாம் என்ன இருக்குது, நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, தனியாக வாங்க, நீங்கள் தனியாக ஈஸ்ட் பெங்கால் வாங்கினா உங்களுக்கு தனியாக எல்லா சலுகைகளும் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி தான் அவங்கள ஆஃபர்ஸ்லாம் அடுத்து அவங்களை தனியாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆகா கான் நம்ம ஒரு போய் தனி செப்பரேட் எலக்ட்ரேட் கேட்குறாரு. அதை கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தது தான் என்ன, இந்த மார்லே மின்டோ ரிஃபார்ம். ஸோ அப்போது மார்லே மின்டோ ரிஃபார்மில் என்ன பண்ணுறாங்க, அந்த தனி செப்பரேட் எலக்ட்ரேட்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஓகேவா. ஸோ அப்போ மார்லே மின்டோ ரிஃபார்ம்னாலே நமக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் தெரியும். ஸோ இதோட முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1911 வந்துட்டோம். 1911 திலக் எல்லாமே சரி, 1907 திலக்லாம் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ திலக் ஆல்மோஸ்ட் 1915 வரைக்குமே ஜெயிலில் தான் இருப்பார். ஸோ இந்த டைமில் ஒரு 6-7 வருஷம் ஜெயிலில் இருப்பார். இந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி பீப்புள் மாசஸ் வந்து தூண்டி விட்டாங்க இல்லையா. தூண்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்க வந்து இப்போ பிரிட்டிஷ் ரூலை எப்படியாவது ஒழிச்சே அவனுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு பீப்புளுமே வந்துட்டாங்க, இந்தியன்ஸும் வந்துட்டாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா அவங்க லீடரே இல்லை இல்லையா. ஸோ அப்போ அங்கங்கே என்ன ஆகுது, கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. அப்படி ஒரு ரீஜன்லேயும் ஆனதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படி ஃபர்ஸ்ட் வந்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலில். ஸோ பெங்கால் ரீஜனில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த
பெங்காலை பொறுத்த வரைக்கும் இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரவீந்திரநாத் பாசு அப்படின்ற ஒருத்தர் தலைமையில தான் ஃபர்ஸ்ட் இந்த கலவரங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அணுசீலன் சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அணுசீலன் சமிதி அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குறாங்க. அணுசீலன் சமிதி. ஸோ இந்த அணுசீலன் சமிதியை பொறுத்த வரைக்கும் இந்த புரோமாதா மிட்டர், கஜேந்திரநாத் பானர்ஜி, அப்புறம் பரீந்தர் குமார் கோஷ். ஸோ இவங்களாம் சேர்ந்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அணுசீலன் சமிதின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அணுசீலன் சமிதிக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு முக்கியமான லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னர் சர்க்கிள் அப்படின்னு ஒரு அமைப்பும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னர் சர்க்கிள்னா அவங்களுக்குள்ளே இருக்கவங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்க தலைமையாக ஒரு ஒரு சின்ன இப்போ கேபினெட்லாம் சொல்கிறோம் இல்லையா, இப்படி மினிஸ்ட்ரி இருக்குது, அதுக்குள்ள கேபினெட் மினிஸ்ட்ரி. அதே மாதிரி அணுசீலன் சமிதிக்குள்ளேயே ஒரு உள்ள அமைப்பு ஒன்று உருவாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, யுகந்தர் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரும் நடத்துகிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் பேப்பர் யுகந்தர்ன்றது. ஸோ யுகந்தர்ன்ற ஒரு இதுவுமே என்ன பண்ணுறாங்க, பரீந்தர் குமார் கோஷு, பூபேந்திரநாத் தத்தா இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த யுகந்தர்ன்ற ஒரு நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க இந்த அணுசீலன் சமிதின்றது கல்கட்டாவில் ஆரம்பிக்கிறாங்களா, அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, புலிந்தாஸ் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, டாக்கால அணுசீலன் சமிதின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ டாக்கால அணுசீலன் சமிதின்னு ஆரம்பிக்கிறாரு. இங்கே பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஜதேந்திரநாத் பானர்ஜி இவங்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அணுசீலன் சமிதின்னு ஒன்று ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு கான்ஸ்பிரசி உண்டாக்குறாங்க. கான்ஸ்பிரசினா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுதேசி மூமெண்ட் நடந்துச்சு இல்லையா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்போ. ஸோ அப்போ அந்த கிங்ஸ்ஃபோர்டு அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, டாக்டர் கிங்ஸ்ஃபோர்டுன்றவர் அந்த போராட்டம் பண்ணுற பீப்புள் எல்லாமே பயங்கரமாக வந்து இது பண்ணியிருப்பார், ஹராஸ்னா அடிக்கிறது, அவங்க வந்து ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அணுசீலன் சமிதி ஒரு முடிவு எடுக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, குதிராம் போஸ் அண்ட் பிரஃபுல்லா சாக்கி அப்படின்ற இந்த 2 பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேர்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கிங்ஸ்ஃபோர்டை வந்து நீங்கள் கொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவார் அப்படிங்கன்னா, அலிப்பூரில் அந்த குதிராம் போஸ் போகக்கூடிய அந்த சேரிட் வண்டி இல்லையா, அதில் வந்து இவங்க பாம்பு விட்டெறிவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகும் அப்படிங்கிறீங்கன்னா, குதிராம் போஸ் அந்த இது இறக்காம, கிங்ஸ்ஃபோர்டை இறக்காம வேற 2 யூரோப்பியன் விமன் இறந்துருவாங்க. ஓகேவா. ஸோ அப்போது இதுதான் என்ன ஆகும், இதுதான் என்ன அப்படின்னா அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ், அலிப்பூர் குண்டுவெடிப்புக்கு இது பாம்பு கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிங்ஸ்ஃபோர்டை கொள்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்தியன்ஸ் ஆர்ம்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ட்ரைபல் பீப்புள் பண்ணாங்க, பெசன்ஸ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் இந்த வாட்டி என்ன ஆகுது, ஒரு காமன் பீப்புளே பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எப்படி, ஒரு தீவிர ஒரு செயலில், எப்படின்னா புரட்சிகரமான ஒரு விஷயத்தில் ஆர்ம்ஸை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் வாட்டி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்ம்ஸை கையில் எடுத்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போது இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாம்பு த்ரோ பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு கான்ஸ்பிரசி கேஸ் இந்தியாவில் உருவானது. ஸோ நம்ம செகண்ட் RT 2ல் ரெவல்யூஷனரி டெரரிசம் 2ல் வந்து லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய அலிப்பூர் பார்த்தோம், லாகூர் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி கேஸ் பார்ப்போம், மீரட் கான்ஸ்பிரசி கேஸ்லாம் பார்ப்போம். ஸோ அந்த குரோனாலஜி கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த இயரையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 1908 தான் வந்து இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்றது நடக்குது. ஓகேவா. த்ரோ பண்ணிட்டு தப்பான ஆளை கொண்டுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரஃபுல்லா சாக்கி அங்கேயே வந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. குதிராம் போஸை வந்து அரெஸ்ட் பண்ணி அப்புறம் அவருக்குமே தூக்கில் போட்டுறாங்க. ஸோ இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸில் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக அரவிந்த கோஷோட பேருமே இதில் இது பண்ணிடுறாங்க. ஏன்னா அரவிந்த கோஷோட தம்பி வந்து பரீந்தர் குமார் கோஷ்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருமே இந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு. ஆனால் என்ன ஆகுது, இந்த அரவிந்த கோஷ் வந்து அதில் இன்வால்வே ஆகலை. ஆனால் அவர் மேலேயே இந்த கேஸில் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்காக CR தாஸ், சத்ரஞ்சன் தாஸ், ஸோ நம்ம நேதாஜி இருக்காரு இல்லையா, நேதாஜியோட பொலிட்டிக்கல் குரு இந்த CR தாஸ். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரவிந்த கோஷ்காக வந்து வாதாடி அவர் மேலே எந்த இதுவும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு அவரை வந்து ட்ரையல்லேருந்து காப்பாற்றுறாரு. இதுக்கப்புறம் தான் அரவிந்த கோஷ் என்ன பண்ணுவார்னா, சரி ஓகே, எப்போ வந்து இந்த நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிட்டோ, இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதாகிட்டு வெளியில் வந்துட்டு பாண்டியில் வந்து ஆசிரமத்தை ஆரம்பிப்பார். அரவிந்த ஆசிரமம் எல்லாமே இப்போ பாண்டியில் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கான ரீசன் அவர் அங்கேருந்து பாண்டிச்சேரி வந்துடுவார். ஸோ இதுதான் அந்த அலிப்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ்னால் என்ன அப்படின்னா, ராஷ்பிகாரி போஸும் அதுமாரி சச்சின் சென்யால் இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹார்டிங்ஸ் அப்போ வயசாக இருக்க ஹார்டிங்ஸ் மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாம்பு இது பண்ணுவாங்க.
அவர் போகிற ட்ரெயினில். பட் அங்கேயுமே என்ன ஆகும் அப்படின்னா ஹார்டின்ஸ் தப்பிச்சிருவாரு. ஸோ இதுதான் வந்து டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ இதில் என்ன ராஜ் பிகாரி போஸ் என்ன பண்ணுவார், இங்கேருந்து எஸ்கேப் ஆகி தான் இதுக்கு போயிடுவார், ஜப்பான் இந்த மாதிரி நாட்டுக்கு போயிட்டு பின்னாடி மறுபடியும் RT2 ஃபேஸில் இவர் மறுபடியும் வருவார். ஸோ இதுதான் பெங்காலில் நடந்த இம்பார்ட்டண்ட் ரெவல்யூஷனரி டெரரிசம் ஃபேஸஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது மகாராஷ்டிரா ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராமோசி பெசன்ட் ஃபோர்ஸ். ஸோ இந்த ராமோசி பெசன்ட் ஃபோர்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாசுதேவ் பல்வந்த் பட்கே அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த ஒரு ஃபோர்ஸை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இதுவுமே அகைன் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக ஆரம்பிச்சா கூட போக என்ன ஆகுனா இதுவுமே ஒரு ரெவல்யூஷனரி டெரரிசமாக மாற ஆரம்பிச்சிடும். ஐ மீன் ஆயுதம் வந்து போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மகாராஷ்டிராவில் வேற ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சப்பேக்கர் பிரதர்ஸ். ஸோ சவார்கர் பிரதர்ஸ் அப்படின்றவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து மித்ரமேளா அப்படின்னு ஒரு சொசைட்டி ஆரம்பிப்பாங்க. மித்ரமேளா சொசைட்டின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஒரு அகைன் இந்த டைமில் தான் பீப்புள் எங்கே வந்து இந்த சுதேஷ் மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் எங்கே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, சீக்ரெட் சொசைட்டி ஆரம்பிப்பாங்க. ஸோ மித்ரமேளா அப்படின்றது ஒரு சீக்ரெட் சொசைட்டி. ஸோ இதுக்காக இந்த சீக்ரெட் சொசைட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1904 அபினவ் பாரத் அப்படின்ற இன்னொரு சொசைட்டி கூட சேர்ந்து அதுமாரி இன்னொரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபோர்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இந்த டெரரிசம் ஆக்டிவிட்டிஸில் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மித்ரமேளா சொசைட்டியில் மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், அதாவது அபினவ் பாரத். இந்த பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன் நடக்குது இல்லையா. ஸோ இதில் இருக்கக்கூடிய அபினவ் பாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாசிக்கோட கலெக்டரை வந்து கொலை பண்ணுறாங்க. ஏன்னா பிளேகை வந்து இவங்க ஒழுங்காக இது பண்ணல, ஸோ நாசிக்கை வந்து இவங்க ஒழுங்காக ரூல் பண்ணல அப்படின்றதுக்காக அவர் வந்து கொலை பண்ணிடுவாங்க இந்த அபினவ் பாரத் சொசைட்டியோட மெம்பர்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சப்பேக்கர் பிரதர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அகைன் பூனாவோட பிளேக் கமிஷனரை இவங்க கொலை பண்ணிடுவாங்க. பூனேல இருக்கக்கூடிய பிளேக் கமிஷனரை, பூனே ஃபுல்லாகவே பிளேக் வரதுக்கான காரணம் இவர் தான், இவரோட மிஸ்கவர்னன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சப்பேக்கர் பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புனேவோட பிளேக் கமிஷனருமே கொலை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் நடந்தது. ஐ மீன் மகாராஷ்டிரா ரீஜனில் அந்த பீரியடில் 1911 1917 வரைக்கும் இந்த டைம் பீரியடில் நடந்த எல்லா விஷயமுமே. இதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மெயினாக லாலா லஜ்பத் ராய் அப்புறம் அஜித் சிங். ஸோ இவங்க 2 பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அஞ்சுமான் முகிப்ஸ்வான் வத்தான் அப்படின்ற ஒரு இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாரத் மாதா அப்படின்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்தியாவில் நடந்த முக்கியமான இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷனரி டெரரிசம் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லாமல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேயுமே இந்தியன்ஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐ மீன் ஆயுதம் ஏந்தி போராட்டத்துக்கு இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேயும் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஷியாம்ஜி வர்மா அப்படின்றவர் இந்தியன் ஹோம் ரூல் லீக் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் லண்டனில். ஸோ இந்தியன் ஹோம் ரூல் லீக் அதே மாதிரி இந்தியா ஹவுஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு இங்கேருந்து யாரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த நேஷனலிசம் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையை அங்கேருந்து இவர் பார்த்துட்டு இருப்பார், இந்த ஷியாம்ஜி கிருஷ்ண வர்மா அப்படின்றவர். அதே மாதிரி இவர் எழுதின ஒரு புக்கு பேர், நியூஸ் பேப்பர் பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சோஷியாலஜிஸ்ட் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், நம்ம வந்து அதிகமாக கவனிக்க தவறுற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம். இதுல இருந்தால் கொஸ்டின் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஷியாம்ஜி கிருஷ்ண வர்மா என்ன பண்ணுறாரு, இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி இல்லைனா இந்தியா ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு லண்டனில் ஆரம்பிக்கிறாரு. அதில் பத்திரிக்கை சோஷியாலஜிஸ்ட் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரிஸில் என்ன பண்ணுறாங்க, மேடம் பிகாஜி காமா அப்படின்ற ஒருத்தவங்க இன்னொரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட பேர் என்ன, இவங்க ஆரம்பிச்சது தான் என்னன்னா வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு ஜேர்னல் நடத்துகிறாங்க. ஓகேவா. மேடம் பிகாஜி காமா ஜெனீவாவில் வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு இதழையுமே நடத்துகிறாங்க. அங்கே வந்து இந்த வந்தே மாதரம் இதழ் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா பீப்புள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் அவேர்னஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த கதர் பார்ட்டி. ஸோ த கதர் பார்ட்டி அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன். இந்த கதர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் பூரி, ஜிடி குமார், ஸோ லாலா ஹர்தயால், முக்கியமான ஆள் லாலா ஹர்தயால். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஎஸ்ஏல சான் ஃப்ரான்சிஸ்கோவில் என்ன பண்ணுறாங்க, இந்த கதர் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கதர் பார்ட்டின்னு ஆரம்பித்து அதோட பேரே பார்த்தீங்கன்னா இந்த கதர் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பருமே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கதர் பார்ட்டி. ஸோ இந்த கதர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மெயினாக இந்த கோமகட்டம் ஆரோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோமகத்தம் ஆரோ இன்சிடென்ட் அப்படின்னா என்னன்னா 1914 நடந்தக்கூடிய ஒரு இன்சிடென்ட் இது. இந்த கோமகத்தம் ஆரோ அப்படின்றது ஒரு ஷிப்போட பேர். ஸோ இந்தியாவிலேருந்து கனடா போகிற ஒரு ஷிப்போட பேர் தான் இந்த கோமகத்தம் ஆரோன்றது. ஸோ இந்த ஷிப் வந்து அங்கே கனடா போகுது. கனடா போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன்ஸ் வந்து அங்கே போட் பண்ண விட மாட்டேன்றாங்க.
கனடன் அத்தாரிட்டிஸ். ஏன்னா பிரிட்டன் சொன்னதுனால கனடா கூட அக்செப்ட் உள்ள விட மாட்டேன்றாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, திருப்பி அங்கேருந்து மறுபடியும் வந்து இந்தியாவுக்கே அந்த கப்பலை அனுப்பிடுறாங்க. இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்துக்கு திருப்பி வராங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் பீப்புள் எல்லாமே ரிவோல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரிவோல்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு புரட்சிகரமாக ஒரு இதாக மாறுது, ஒரு கலவரமாக மாறுது. அதுதான் இந்த கோமகட்டம் ஆரோ இன்சிடென்ட் அப்படின்றது 1914. இதை ஃபுல்லாக யார் கையில் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதர் பார்ட்டி தான். ஸோ அந்த கதர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன ஆகுது, யுனைடெட் இந்தியா ஹவுஸ் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி யூஎஸ்ஏல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ யுனைடெட் இந்தியா ஹவுஸ், ஸ்வதேசி சேவக ஹோம் இதெல்லாமே கதர் பார்ட்டிக்கு முன்னாடியே யூஎஸ்ஏல நடந்த ஒரு ரெவல்யூஷனரி டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ். அதுக்கப்புறம் தான் உருவானது இந்த கதர் பார்ட்டி, அப்புறம் இந்த கோமகட்டம் ஆரோ இன்சிடென்ட். ஸோ இப்போ ஓவராலாக இந்த கிளாஸில் நம்ம காங்கிரஸ் எப்படி உருவானுச்சு, காங்கிரஸுக்கு முன்னாடி கிரேட் வோல்ட்டுக்கு அப்புறம் இந்தியா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் எப்படி உருவானுச்சு, அதில் லைட்னிங் ஹண்ட்ரட் தெரினா என்ன, சேஃப்டி வால் தெரினா என்ன, ஸோ காங்கிரஸோட போக்கு எப்படி, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகள் காலம் 1885லேருந்து 1905 வரைக்கும் எப்படி போராட்டங்கள்லாம் எப்படி பண்ணாங்க, யார் யார் இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, ஸோ அவங்க எதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ண தவறிட்டாங்க, அதுலேருந்து எப்படி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் உருவானாங்க, அதாவது தீவிர தேசியவாதிகள் வந்து எப்படி உருவாகிறாங்க, ஸோ அவங்களோட மெத்தடாலஜிஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எந்தெந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுத்தாங்க, ஸோ அவங்களோட சக்ஸஸ் என்னென்ன, இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு போன கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து இந்த ரெவல்யூஷனரி டெரரிசம் RT1 இவங்கள பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பெங்கால் பீரியடில், மகாராஷ்டிராவில், அதேமாதிரி அவுட் சைட் இந்தியாவில், ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, அகைன் காந்தி. ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்ம 1911 வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா, நம்மளோட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் டைம் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆரம்பிச்சது 1858 ஆரம்பித்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எப்போ வந்துட்டோம், ஒரு 1911 வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா, ஒரு 50-60 வருஷம் நம்ம கடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சூரத் பிளவும் பார்த்துட்டோம் இல்லையா, சூரத் பிளட்டுக்கு அப்புறம் எப்படி இந்த காங்கிரஸில் வந்து மறுபடியும் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சேர்ந்தாங்க அப்படின்றதையும், திலக்குடைய ஹோம் ரூல் லீக் இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அதுலேருந்து அப்படியே காந்தி வந்தார். காந்தி எப்படி உள்ள வந்தார் 1917, அடுத்த ஒரு 6 வருஷத்தில் காந்தி வந்துடுவார் இல்லையா, ஸோ அவர் எப்படி வந்தார் இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா மெயினாக இதுதான். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஓ ஹிம் ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் அப்படின்றவர் தியோசபிக்கல் சொசைட்டி மெட்ராஸில் நடந்த எந்த தியோசபிக்கல் சொசைட்டி எந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்கே தெரியும், காங்கிரஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த இதில் தான் வந்து அவர் பங்கு பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் எப்போ ஆரம்பிச்சாங்க, 1885 ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி வருஷம் தான் நடந்த இதில் தான் பண்ணார் இல்லையா, ஸோ அப்போ 1884 டிசம்பர். ஸோ இதுதான் ரைட்டான ஆன்சர். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எமர்ஜ் அஸ் த ஹார்ட் பெட் ஆஃப் மிலிட்டன் நேஷனலிசம் டியூரிங் ஸ்வதேசி மூவ்மெண்ட். ஸ்வதேசி மூவ்மெண்ட் எந்தெந்த இடத்துலாம் இந்தியாவில் எந்தெந்த பார்ட்லாம் வந்து நடந்துச்சு, இல்லை எந்தெந்த பார்ட்லாம் அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பஞ்சாப், பெங்கால், மகாராஷ்டிரா, தூத்துக்குடி இல்லையா. ஸோ இப்போ இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆல் ஆஃப் த அபோவ். ஏன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் லாலா லஜ்பத் ராய், பெங்காலை பொறுத்த வரைக்கும் பிபின் சந்திரபால் அண்ட் கோஷ், மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் திலக், தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் யாரு, விஓசி. ஸோ அப்போ பேன் இண்டியாவில் எல்லா இடத்துலையுமே தானே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ இது எல்லா இடத்துலையுமே தான் அதோட இம்பாக்ட்ன்றது இது நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ ஆல் ஆஃப் த அபோவ் தான் இதுக்கான ரைட் ஆன்சர். அப்புறம் இந்த பாருங்க, இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இயர்லி இயர்ஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க, எது வந்து இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நாட் ட்ரூ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் 1885 தான் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, 1885 தான் காங்கிரஸ் உருவானுச்சு, கரெக்ட். ப்ரொமோஷன் ஆஃப் நேஷனல் யூனிட்டி வாஸ் இட்ஸ் மேஜர் அப்ஜெக்டிவ். அப்போ தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கறது தான் இவங்களோட முக்கிய கொள்கைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அதுவுமே கரெக்ட் தான். ஏன்னா தேசிய ஒருமைப்பாட்டை உருவாக்குறதா காங்கிரஸோட ஒன் ஆஃப் த கோல்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கஸ் அபவுட் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோஷியல் ரிஃபார்ம்ஸை பற்றி எங்கேயாவது பேசுனுச்சா காங்கிரஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ட்ரைவ் டு கிரியேட் அ காமன் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் இல்லையா. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் உருவாகணும், ஒரு அரசியல் களம் உருவாகணும் அப்படின்றது காங்கிரஸ் நினைச்சாங்க இல்லையா. அப்போ இதுவுமே ரைட் ஆப்ஷன். காங்கிரஸ் எந்த இடத்துலையுமே என்ன பண்ணல, ஒரு சோஷியல் ரிஃபார்மை அப்போ இனிஷியல் ஃபேஸஸ்ல கையில் எடுக்கல இல்லையா. 1885 1905 அந்த மாடரேட் ஃபேஸில் பெருசாக சோஷியல் ரெஃபார்மை பற்றி அவங்க தலையில்லை. ஸோ அப்போ இதுதான் ரைட்டான ஆன்சர். அப்போ காங்கிரஸில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, காங்கிரஸை பற்றின ஸ்டேட்மெண்ட்டில் இது தப்பு. அப்போது இது சின்றது தான் ரைட்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் தான் உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா. இது வரைக்கும் யூரோப்பியன்ஸை பற்றி படித்தோம்,
அவங்க எப்படி பிடிச்சா எப்படி இந்தியாவை ஃபுல்லாக கைப்பற்றுறாங்க இது எல்லாமே படிச்சிட்டோம். அப்போ இன்னைக்கு கிளாஸில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதாவது இந்திய சுதந்திரத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மாடரேட் ஃபேஸ் முடிஞ்சுட்டு, மாடரேட் ஃபேஸ் என்ன தான் வந்து அவங்க ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ்னு இருந்தால் கூட அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணாங்க, ஓரளவுக்கு அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா. அவங்க தான் பீப்புளை வந்து ஓரளவுக்கு அவேக்கன் பண்ணாங்க. ஓகே, இது என்னென்ன பிரச்சனை நடக்குது, பிரிட்டிஷ் ரூல்னால என்னென்ன பிரச்சனை அப்படின்றத மாடரேட்ஸ் தான் சொன்னாங்க. அதை சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவங்க வந்து பீப்புளோட பவரை நம்பி, அவங்களோட சப்போர்ட்டை நம்பி என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்வதேசி மூவ்மெண்ட்டில் இறங்குறாங்க. ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ஒரு சக்ஸஸே அவங்களுக்கு கிடச்சிது. அது எப்படின்னா, இவங்களுடைய இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, பெங்கால் பார்ட்டிஷனையுமே கேன்சல் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1911 இது எல்லாமே நடக்குது இல்லையா. ஸோ 1911 இதெல்லாமே முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகைன் இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ஹோம் ரூல் லீக் திலக் உருவாக்குறாரு. இதுக்கப்புறம் அப்படியே காந்தி வராரு. காந்தி வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை கையில் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடாரு. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நான் சொன்ன மாதிரி 1911 வரைக்கும் வந்துட்டோம். இன்னொரு 36 வருஷத்தில் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருவோம். அடுத்த ஒரு நம்ம 4-5 கிளாஸில் இதுக்கப்புறம் நம்ம படிக்க போது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா இதுக்கப்புறம் வரதெல்லாம் நிறைய டாபிக்ஸை ஒரு சின்ன கம்மி இயர்ஸில் வந்து நமக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. 1498 ஆரம்பித்து 1800 ஒரு 400 வருஷத்துக்கு நம்ம வந்துட்டோம் டக்குன்னு. ஆனால் இன்னும் அடுத்த போகிற ஒரு 40 வருஷம் இருக்குது பாருங்க, அதான் ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற கிளாஸஸில் கவர் பண்ணிடலாம். ஐ ஹோப் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. இந்த கிளாஸோட நோட்ஸை நீங்கள் எழுதி முடிச்சுட்டு கூட எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன அடிஷன் பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டு கூட நான் சொல்கிறேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த கிளாஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். Send a map. You dare to dream, we care to accomplish.